சங்கீதம் 46க்கு திருப்பிக் கொள்ளுங்கள் உங்கள் வேத புத்தகத்தை. சங்கீதம் 46:4. ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியின் பால் கடிப்புகளை நடப்பிக்கிற தேவனுடைய செய்களை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். பாருங்க, இந்த முழு சங்கீதத்தையும் வேர்ஸ் பையா நாம படிக்கலாம். அவ்வளவு ரொம்ப அற்புதமான ஒரு சங்கீதம். ஆனா இதுல இருந்து ஒரு முக்கியமான வார்த்தையை நாம் படிக்க ஆரம்பிச்சோம். அது என்ன? ஒரு நதி உண்டு. எல்லாம் சொல்லுங்க, ஒரு நதி உண்டு. இது என்ன பண்ணுது? வெளியில யுத்தங்கள் நடக்குது, சமாதானம் இல்லாத சூழ்நிலைகள் இருக்கிறது, எதிர்ப்புகள் இருக்கிறது, பல அசைவுகளை மனிதன் வாழ்க்கையில சந்திச்சிட்டு இருக்கிறான். ஆனா கூட ஒரு நதி இருக்கு. அந்த நதி என்ன பண்ணுதுன்னா எல்லா ப்ராப்ளத்தையும் என்ன பண்ண ஆரம்பிக்குது? சால்வ் பண்ணுது. எல்லா ப்ராப்ளங்களையும் அது தீர்க்கிறது. அது என்ன அப்படிங்கறது நம்ம படிக்க ஆரம்பிச்சோம். அந்த நதிக்கு பேர் என்ன? பரிசுத்த ஆவியானவர். வேதாகமத்தில் பரிசுத்த ஆவியானவர் தண்ணீர், நதி, இப்படி இந்த வாட்டர், இந்த மாதிரியான விஷயங்களோட ரிலேட் பண்ணப்பட்டு அவருடைய குணாதிசயங்களும் அவருடைய செயல்களும் நமக்கு என்ன பண்ணப்படுகிறது? விவரிக்கப்படுகிறது. சோ இந்த நதி தூய ஆவியானவராக இருக்கிறார். இந்த தூய ஆவியானவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும் பொழுது, பாய துவங்கும் பொழுது என்னெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னா, வெளியில இருக்கிற இந்த சூழல் எப்படி இருந்தாலும் அவனுக்குள்ளாக அவர் பாயும் பொழுது அந்த நதி அவனை என்ன பண்ணுது? முதல்ல சந்தோஷிப்பிக்கும். எல்லாம் சொல்லுங்க, சந்தோஷிப்பிக்கும். அதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்குது. இப்போ ஹோலி ஸ்பிரிட்டுடைய இந்த நதி இப்போ ஒவ்வொருடைய வாழ்க்கையில கிரியை செய்யறதன் மூலம் இப்போ குடும்பங்களுக்குள்ள, வாழ்க்கைக்குள்ள என்ன வந்திருக்குது? சந்தோஷம் வந்திருக்குது. ஆமென். அதான் நிறைய பேர் கேட்க, ஜாய் அனாயிண்டிங். இதான் அந்த ஜாய் அனாயிண்டிங். பாருங்க, என்னால சந்தோஷமாவே இருக்க முடியல, சந்தோஷமா இருக்கிறதுக்கான சூழலும் இல்ல. ஆனா தேவனுடைய ஆவியானவர் என்ன வந்து அவர் என்ன பண்றாரு? சந்தோஷிப்பிக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, சந்தோஷிப்பிக்கிறார். இது அவருடைய செயல். பாருங்க, உங்களால பண்ணவே முடியாது, என்னால பண்ணவே முடியாது. ஆனா ஆவியானவர் உள்ள வந்து சந்தோஷிப்பிக்கிறார், துக்கங்களை எல்லாம் மாற்றுகிறார், வாழ்க்கையில அவருடைய சந்தோஷத்தை உள்ள என்ன பண்றார்? கொண்டு வருகிறார். அதனாலதான் நான் இதை தெளிவா நிறைய காரியங்கள் பேசியிருக்கிறோம். ஆவியானவர் வந்து அழ வைக்கிறார் அப்படின்னா எல்லாருமே நம்பிடுவாங்க, யாருமே அதை பத்தி கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. ஆனா முதல்ல ஆவியானவர் வந்து உங்களை சிரிக்க வைக்கிறாருன்னா தான் எல்லாருக்கும் கேள்வி. ஆவியானவருக்கும் சிரிப்புக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு என்ன பண்றாங்க? கேள்வி கேட்கிறாங்க. அதனாலதான் அதை பற்றி ரொம்ப தெளிவா நாம பேசிட்டு இருக்கிறோம். ஆவியானவர் என்ன பண்றாரு? அந்த நதி பாயும் போது அது எல்லாரும் என்ன பண்ணுது? சந்தோஷிப்பிக்கும். ஹல்லேலூயா. நகைப்பினால் உங்கள் வாய்களை அவர் என்ன பண்ணுகிறார்? நிரப்புகிறார். இந்த அதனாலதான் பாருங்க, இந்த ஹோலி லாஃப்டர்ஸ். இப்ப பாருங்க, ஆல்மோஸ்ட் 60% அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 40% இருக்கிறீங்க. நீங்களும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இந்த ஸ்ட்ரெஸ்ல நீங்க இருக்க வேண்டியதில்லை, அழுத்தத்துக்குள்ள நீங்க இருக்க வேண்டியதில்லை. இந்த அனாயிண்டிங் உங்களுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு டெஸ்டமனிஸ் பாருங்க. அன்னைக்கெல்லாம் வந்து அவ்வளவு டெஸ்டமனிஸ் ஷேர் பண்ணாங்க, இப்போ வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு நதி உண்டு, அது யுத்தங்கள் எல்லாம் ஓய பண்ணும், ஈட்டிய முறிக்கும், வில்ல முறிக்கும், அது சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பிறப்பிக்கும். ஹல்லேலூயா. இந்த நதி வர்றதுனால என்னென்ன காரியங்கள்லாம் நடக்குது அப்படிங்கறதெல்லாம் பேசிட்டே இருக்கிறோம். இந்த நதிக்கு பேர் என்ன பேர் தெரியுமா? 36:8 பாருங்க. சங்கீதம் 36 எப்படி போட்டிருக்குது? 8 பாருங்க. உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை. எல்லாம் சொல்லுங்க, பேரின்ப நதி. இந்த மாதிரி ஒரு நதி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுக்கு பேர் என்னது? பேரின்ப நதி. இந்த நதி வந்ததுன்னா என்ன வருது? பேரின்பம். வெறும் சந்தோஷம் இல்ல, பேரின்பம். அது சூழ்நிலையை டிபெண்ட் பண்ணது கிடையாது, அது சிச்சுவேஷனை சார்ந்தது கிடையாது. அதனாலதான் 46ஆம் சங்கீதத்தை ஏன் எடுத்தோம்? ஏன்னா யுத்தம், அசைவு, சூழ்நிலை எல்லாம் வேற மாதிரி இருக்குது. ஆனா அந்த நதி உள்ள பாயறதுனால பேரின்பத்தினால் அந்த மனிதன் என்ன பண்ணிருக்கிறான்? நிரம்பினவனாக அவன் இருக்கிறான் அப்படிங்கறத பத்தி நம்ம படிச்சோம். நல்லா கவனிங்க. இந்த நதி
ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வரும்பொழுது என்னெல்லாம் நடக்குதுங்கிறது போன வாரம் நம்ம படித்தோம். போன வாரத்தில் என்னெல்லாம் பார்த்தோம்னா எப்படி இந்த வறட்சி எல்லாம் மாறுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. இந்த நதி பாய ஆரம்பிக்கும் போது வறட்சியெல்லாம் போய் எப்படி வளம் மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ளாக வருகிறது அப்படிங்கிறது பார்த்தோம். இன்னும் என்னெல்லாம் படித்தோம்னா இந்த நதி வரும்பொழுது ஒரு ஆளையே அது என்ன பண்ணிடுது, மாத்திருது. ஒரு ஆழ்த்துவத்தையே அது என்ன பண்ணுகிறது, மாற்றி அமைக்கி அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இட் சேஞ்சஸ் யுவர் பர்சனாலிட்டிஸ். உங்களுடைய ஆழ்த்துவத்தையே மாற்றி உங்களை வேறு மனிதர்களாக புதியவர்களாகவே இந்த நதி என்ன பண்ணிடுது, மாத்திருது அப்படிங்கிறதெல்லாம் போன முறை படித்தோம். இஸ்ரவேல் தேசத்துல ஒரு நதி ஓடிட்டு இருந்தது அப்படின்னு சொன்ன அந்த நதி பேர் என்னது, யோர்தான். அதுக்கு பேர் என்னது, யோர்தான். யோர்தான் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா மேலிருந்து இறங்கி பாய்கிறது அப்படின்னு அர்த்தம். மேலிருந்து இறங்கி பாய்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ இது எல்லாமே எதை சிம்பாலிக் பண்ணுதுன்னா ஹோலி ஸ்பிரிட் என்ன பண்ணுது, சிம்பாலிக் பண்ணுது. ஹோலி ஸ்பிரிட்டை சொல்லுது மேலிருந்து இறங்கி வருகிற நதியாக அவர் இருக்கிறார். அந்த ஒரு நதி முழு இஸ்ரவேல் தேசத்தை என்ன ஆக்குச்சு, வளமாக பார்த்து கொண்டது. அதுபோலதான் தேவனுடைய ஆவியானவர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே பிரவேசித்து அவருடைய கிரியைகள் உங்கள் வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் வறட்சியில் வாழ மாட்டீர்கள், வளமாய் இருப்பீர்கள். அதனாலதான் போட்டிருக்குது நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரம். அல்லேலூயா, எல்லாம் சொல்லுங்க, நான் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரம். அது என்ன பண்ணுது, பூக்குது, காய்க்குது, தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராத எப்பவும் பச்சை பசேர்னு இருப்பீங்க. நதி ஓரம் நாட்டப்பட்ட மரம் அப்படியே கிரீனா இருப்பீங்க. எவர் கிரீன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது நீங்க தான். உங்க வாழ்க்கையை தான் கர்த்தர் அப்படி வைக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்க வாழ்க்கையில அந்த நதி பாய்ந்து கொண்டே இருக்கும்போது இவ்வளவு காரியங்கள் இருக்கிறத நாம் வேதத்திலிருந்து படித்தோம். இதை தொடர்ந்து கேளுங்க. ஏன்னா ஒரே ஒரு முறை கேட்கறதுனால எல்லாம் புரிஞ்சிடாது. திருப்பி திருப்பி இதை கேட்க வேண்டியது அவசியம். இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமா உள்ள போகலாம், இன்னும் புதிய காரியங்கள் நிறைய கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதேன் தோட்டத்துல ஒரு நதி ஓடிச்சு. ஆதியாகமம் புஸ்தகம் எடுத்துக்கோங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 2:10 இருந்து பாருங்க. தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி. தோட்டம்னா எது, யாரு யாரு யார் தோட்டம்? என்ன சொல்லுங்க, நான் தான் தோட்டம். இப்ப இந்த தோட்டத்தை வளமாக்குறதுக்கு தேவன் ஒரு நதி வச்சிருக்கிறாரு. அதுதான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. தோட்டம் காஞ்சி போயிருக்குதுன்னா இந்த நதியினுடைய ஓட்டங்க இல்லைன்னு அர்த்தம். நீங்க தான் தேவனுடைய தோட்டம். இது முதல்ல உங்களுக்கு தெரியுமா? நீ வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய், வளமான நீர்ப்பாய்ச்சலான. அதெல்லாம் யாரை பத்தி சொல்லுது? உங்களை தான் சொல்லுது. நீங்க தான் யாரு, தோட்டம் அப்படின்றது. பவுல் அப்படிதான் சொல்றாரு பாருங்க. நீங்க யாரு, தோட்டம். நீங்க தேவனுடைய பண்ணை வீடு, மாளிகை அப்படின்னே பவுல் அப்போஸ்தலன் என்ன பண்றாரு, எழுதுகிறார். யூ ஆர் காட்ஸ் கார்டன். நீங்க தான் தேவனுடைய தோட்டம். அப்போ ஒரு தோட்டம் சும்மா இருக்கிறதுக்கு விடாம அந்த தோட்டம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறாரு, வளமா இருக்குன்னு நினைக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, தேவன் எனது வளத்தை விரும்புகிறார். நல்லா சொல்லுங்க, தேவன் என்னுடைய வளத்தை விரும்புகிறார். அப்படின்னா என்ன, நீங்க நன்றா இருக்கிறத குறித்து என்ன பண்றாரு, ஆசைப்படுறாரு. அதனாலதான் ஒரு நதியை வைக்கிறாரு. நதியை வச்சு அது பாயணும்னு சொல்லி நிறைய காரியங்கள் அவர் பண்றாரு. 10வது வசனம் பாருங்க. தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கிருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. நதியிலிருந்து பிரியுது. எத்தனை ஆறு, 4 ஆறு என்ன பண்ணுது, பிரியுது. பாருங்க, இந்த 4 ஆறை பற்றி படிக்கலாம். நிறைய அற்புதமான காரியங்கள் அடங்கி இருக்கிறது. முதல்ல இந்த ஏதேன் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பைபிள்ல ஒவ்வொரு பெயருக்கும் என்ன இருக்குது, அர்த்தம் இருக்குது பாருங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் யோர்தான்னா என்ன அர்த்தம்? கரெக்டா நான் கவனிச்சோம்ல. இப்ப ஏதேன்னா என்ன தெரியுமா? த பிளேஸ் ஆஃப் டிலைட். ஏதேன்னு சொன்னா மனமகிழ்ச்சியின் இடம் அப்படின்னு அர்த்தம். தேவன் ஏதேனில் கொண்டு மனிதனை வைத்தார் அப்படின்னு படிக்கும்போது என்ன படிக்கணும்னா, ரொம்ப மனமகிழ்ச்சியான இடத்துல கொண்டு வந்து யாரை வச்சாரு, மனுஷனை வச்சாரு அப்படின்னு படிக்கணும். த பிளேஸ் ஆஃப் டிலைட். அப்போ மனுஷனை குறித்த கடவுளுடைய யோசனையே அவன் ரொம்ப டிலைட்டா இருக்கணும், எப்பவும் மகிழ்ச்சியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் மனிதனை கடவுள் என்ன பண்ணியிருக்கிறாரு, உருவாக்கி இருக்கிறார். இப்போ கவனிங்க, ஏதேனுக்கு அதான் அர்த்தம். இப்போ அங்கிருந்து ஒரு நதி பாய்ந்து 4 ஆறுகளா போகுது. முதலாம் ஆற்றுக்கு 11வது வசனம் பாருங்க. முதலாம் ஆற்றுக்கு என்ன பேருங்க, பைசோன். முதலாம் ஆற்றுக்கு பைசோன்னு பேரு.
இந்த பைசோன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தங்கு தடையின்றி ஓடும் ஆறு அப்படின்னு அர்த்தம். பைசோன் அப்படின்னு சொன்னா தங்கு தடையின்றி ஓடும் ஆறு. ஃப்ரீலி ஃப்ளோயிங். எதுவுமே தடுத்து நிறுத்த முடியாது. எல்லா தடையையும் இது அடிச்சுட்டு போய் இது என்ன பண்ணிட்டே இருக்கும்? பாய்ந்து கொண்டே இருக்கும். எல்லாம் சொல்லுங்க, தடைகளை அகற்றும் ஆறு. இது என்ன பண்ணும்னா, என்ன மீனிங்ஸ்ல இது வருது அப்படின்னா, எந்த தடையும் இருந்தா அதெல்லாம் தாண்டி உடைச்சிட்டு இது என்ன பண்ண ஆரம்பிக்குமா? பாய ஆரம்பிக்குமா? அதுக்கு தான் அதுக்கு பேரு பைசோன் அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் பாருங்க. ஏசாயா 10:27 பாருங்க. அந்நாளில் உன் தோளில் நின்ற அவன் சுமையும் உன் கழுத்து நின்ற நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தின் நுகம். இது தமிழ்ல கொஞ்சம் கரெக்டா வரல. இதுல எப்படி போட்டிருக்குதுன்னா, அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும் இருக்கு. இங்கிலீஷ் பைபிள்ல எடுத்துட்டீங்களா யாராவது? இன் தட் டே the yoke will be broken because, இது பாருங்க எப்படி வருதுன்னா, அபிஷேகத்தின் நுகம் அப்படி வரல. இது எப்படி வருதுன்னா, அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும் அப்படின்னு போட்டிருக்குது. ஹல்லேலூயா. நுகம்னா என்ன உங்களுக்கு தெரியுமா? உங்க கழுத்து மேல வைக்கப்படுற ஒரு விதமான பாரம். இது இது மேல வைக்கப்படுறதுனால குனிஞ்சேதான் போயிட்டு இருக்குது, நிம்மறவே இல்லை. வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் மனுஷனை ஒரு நுகம் போல அவன் மேல இருக்குது பாருங்க. அவனால நிம்மறவே முடியல. அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு காரியம், அந்த ஏதோ ஒண்ணு, அதனால அவன் ஒரு நுகம் அவன் மேல இருக்குது, அவன் நிம்மற முடியாமலே இருக்கிறான். இப்ப பரிசுத்த ஆவியானவருடைய இந்த நதி அது செய்யற ஒரு வேலையை வர்ணிக்கிறதுக்காக தான் இந்த பேர் இதெல்லாம் சொல்லியிருப்பாருங்க. இது என்ன பண்ணுதுன்னா, எல்லா தடைகளையும் நீக்கி எல்லா நுகங்களையும் முறிச்சு இந்த மனுஷனை எழும்ப பண்ணுகிற ஒரு வல்லமையாக அது இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். பாருங்க, 18 வருஷம் ஒருத்தி கூனியா இருக்கிறா. அவளை ஏதோ ஒண்ணு குனிய வச்சிட்டு இருந்தது. அவளால என்ன பண்ணவே முடியல, நிமிரவே முடியல. இப்ப இயேசு கிறிஸ்து மேல இருந்த அந்த அபிஷேகம், கிரைஸ்ட் அப்படின்னால என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த வார்த்தைனா கிரைஸ்ட்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுனா என்ன அர்த்தம்? கிரீக்லாம் பேசுறீங்க, தமிழ்ல சொல்லுங்க. கிரீக்லாம் நம்ம ஆள்கள் கத்துறாங்க பாருங்க. கிரைஸ்ட்னா கிரைஸ்டோஸ். ஏங்க, இயேசுனா ரட்சகர்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்துன்னு சொல்றீங்களே, கிறிஸ்துனா என்ன அர்த்தம் சொல்றீங்களே? இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்றீங்களே, கிறிஸ்துனா என்ன? கிரைஸ்ட்னா the anointed one அப்படின்னு அர்த்தம். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம். I am in Christ அப்படின்னு அர்த்தம் தெரியுமா? I am in the anointing of Christ அப்படின்னு அர்த்தம். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். நல்லா சொல்லுங்க, கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். It means the anointed one, the anointed one, the anointed one. இயேசுவாக இருந்தார். இந்த இயேசு கிறிஸ்துவின் மீது தேவனுடைய ஆவியானவர் வந்தார். இப்ப அவருக்கு பேர் என்ன தெரியுமா? ஜீசஸ் கிரைஸ்ட், the anointed one. இவர் எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் நுகம் முறிந்தது, அங்கெல்லாம் பிசாசின் பிடியிலிருந்து ஜனங்க வெளியே வந்தாங்க. அதனாலதான் இயேசு சொன்னார், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். என் மேல இருக்கிறார் ஆவியானவர். அவர் என்ன பண்றாரு? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வைக்கிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதல், கட்டுண்டவர்களுக்கு விடுதலை. அப்போ இந்த அனாயிண்டிங் என்ன பண்ணுதுன்னா, கட்டுற இருக்கிறவன் எல்லாம் விடுவிச்சு வெளியில கொண்டு வருகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த அனாயிண்டிங் உங்க மேல வர்றது மட்டும் இல்ல, உங்க மூலமாவும் வரணும்னு ஆசைப்படுறாரு. அல்லேலூயா. நானே கட்டுல இருக்கேன்னா அப்ப அந்த அனாயிண்டிங் உங்களை ரிலீஸ் பண்ணும், உங்களை விடுதலை ஆக்கும். அது மட்டும் இல்ல, உங்க மூலமா நிறைய பேர் கட்டுகள்ல இருந்து வெளியில வர ஆரம்பிப்பாங்க. அல்லேலூயா. நீங்க ஏதோ ஒரு அப்படியே போகணுங்கிறது கிடையாது. ஹோலி ஸ்பிரிட் வர்றார். உங்களுக்கு ஆசை இருக்கு, இதெல்லாம் இருக்கக்கூடாது, இப்படிலாம் இந்த நுகத்துல வாழக்கூடாதுன்னு உங்களுக்கு ஆசை இருக்கு. அதான் போன வாரம் நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விரும்புகிற காரியத்தை செய்வதற்கு உங்களுக்கு பலன் அளிப்பவர் தான் தேவாவியானவராக இருக்கிறார். அல்லேலூயா. நிறைய காரியங்கள் ஆசைப்படுறீங்க, ஆனா முடிய மாட்டேக்க. அதனாலதான் பலப்படுத்துகிற ஆவியானவர் வருகிறார். அதனாலதான் பலன் உங்க மேல வருகிறது. அந்த பலன் உங்க மேல வரும் பொழுது நுகங்கள் எல்லாம் முறிந்து போகும். ஹல்லேலூயா. அப்ப அபிஷேகத்தினாலே நுகம் முறிகிறது. அப்ப தடையெல்லாம் நீக்கி தங்கு தடையின்றி அந்த நதி என்ன பண்ணுகிறது? பாய்கிறது அப்படின்னு சொல்லி போட்டு பாருங்க. அதான் அந்த முதலாம் ஆற்றுக்கினுடைய பேரினுடைய அர்த்தமாக இருக்கிறது. பாருங்க, அர்த்தம் பாருங்க. ஆதியாகமம் 2
பைசோன் என்று பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதும் சுற்றி ஓடும். அவ்விடத்தில் பொன் விளையும். அவ்விடத்துல என்ன விளையும்? பொன் விளையும். பாருங்க, இந்த தடெல்லாம் நீங்கி இதெல்லாம் மாறினதுக்கு அப்புறம் வாழ்க்கையில சில காரியங்கள் நடக்குது. என்ன நடக்குதுன்னா, வாழ்க்கை புல்லு கூட முளைக்காம இருக்குது, இப்ப பொன் விளையுது. ஹல்லேலூயா. வாழ்க்கையில சாதாரணதே நான் பார்த்தது இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா அசாதாரணமானதை பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. ஒரு சின்ன லெவல்ல கூட என் வாழ்க்கையில ஒன்னையும் நான் பார்த்தது இல்லை அப்படிங்கிற லைஃப் இப்ப எப்படி மாறுதுன்னா பொன் விளைகிற வாழ்க்கையா மாறுது. பொற்காலங்கள், இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு பொற்காலங்கள். ஹல்லேலூயா. ஆமா, சிலருடைய ஆட்சி நேரத்தை சொல்லுவாங்க, அவங்க ஆட்சி காலமெல்லாம் பொற்காலம்பாங்க. நான் சொல்றேன், தேவகுமாரனுடைய ஆட்சி, தேவ ஆவியானுடைய ஆட்சி என்னைக்கு உங்க வாழ்க்கையில இருக்கிறோ அன்னையில இருந்து உங்களுக்கு பொற்காலங்கள். ஹல்லேலூயா. அருமையான நாட்களை அந்த தேவ ஆவியானவர் உங்களுக்கு தர இருப்பாருங்க. அதான் காரியம். ரெண்டாவது ஒரு 6 பத்தி இதுல போட்டிருக்குது. அதோடைய பேர் அங்க வருது பாருங்க. என்ன பேருங்க? இதெல்லாம் வாயில வரவே மாட்டுக்கு. 2ஆம் ஆற்றுக்கு கீகோன் என்று பெயர். இந்த கீகோன் அப்படிங்கிறதுக்கு மகிழ்ச்சியால் பொங்குவது அப்படின்னு அர்த்தமா. கீகோன் என்ன அர்த்தம்? இது ஏற்கனவே நிறைய பேசியிருக்கோம். அதான் ஜாய். இந்த நதி பாயும் போது மகிழ்ச்சியால் நீங்க என்ன பண்ணுவீங்க? என்னுள்ளம் தேவன்பால் பொங்குது. பொங்கும் பாருங்க, பொங்கி வழியும் பாருங்க. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள உங்களை என்ன பண்ணிடுது? கூட்டிட்டு போகுது. ஏசாயா 61:3 பாருங்க. ஏசாயா 61:3 பாருங்க. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், சாம்பலுக்கு பதிலாக துயரத்துக்கு பதிலாக ஆனந்த, பாருங்க, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியினுடைய கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். இயேசு கிறிஸ்துவை பற்றி முன்னாடியே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை இது இல்லையா? மேசியா வரும்பொழுது என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஏசாயா முன்னாடியே சொல்றார். அதுல ஒண்ணு என்ன? துயரத்துக்கு பதிலாக எதை கொடுக்குறாரு? ஆனந்த தைலம். எல்லாம் சொல்லுங்க, ஆனந்த தைலம். அப்போ இது பைபிள்ல எல்லா இடத்துலயும் இருக்குது. நிறைய நேரத்தில் நம்ம கண் அதை காணல. துயரத்தை எடுத்து ஆனந்தத்தை தர்றதுதான் தேவ ஆவியானுடைய வேலையா இருக்குது. அல்லேலூயா. ஆனா நம்ம துயரப்படுறதுதான் ஆவியானுடைய வேலைன்னு நினைக்கிற அளவுக்கு மைண்ட் எப்படி கரெக்டா இருக்குது பாருங்க. ஆவியானவர் அவங்கள அழ வைக்கிறதுக்கு வரல, துயரப்படுத்த வைக்கல. துயரத்தெல்லாம் எடுத்துட்டு எதை தராரு? ஆனந்தத்தை தர்றாரு. அதுதான் ஹோலி ஸ்பிரிட்டுடைய ஒர்க்கு. அப்ப மகிழ்ச்சியினால பொங்குகிற ஒரு நதி உங்க வாழ்க்கையில இருக்கிற துயரத்தெல்லாம் எடுத்து சந்தோஷத்தை கொடுக்கிறது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம். இந்த சந்தோஷத்தை பேதுரு எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க. அவர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க. 1 பேதுரு 1ஆவது அதிகாரம். இந்த ஸ்கிரிப்சர்லாம் ஓபன் பண்ணி இந்த பாலசேகர் சொல்றதெல்லாம் பைபிள்ல இருக்கான்னு கொஞ்சம் பாருங்க. 1 பேதுரு 1:8-9 பாருங்க. 1ஆம் அதிகாரம் 8-9. சொல்லி முடியாததும் மகிமையினால் நிறைந்ததுமா இருக்கிற உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய, அதுல சந்தோஷத்துக்கு ஒரு பெயர் சொல்றாரு. அதுக்கு பேர் என்ன? சொல்லி முடியாத. இங்கிலீஷ்ல எப்படி வருது? அன்ஸ்பீக்கபிள் ஜாய், இன்எக்ஸ்பிரஸபிள். அது எப்படி சொல்றது? விவரிக்க முடியாத சந்தோஷம். அதான் நிறைய பேர் கேட்கறாங்க, என்னங்க இங்க ஒரு மாதிரி துள்ள மாதிரி இருக்குது, கக்கப்பக்கன்னு சிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படிங்காங்க. அதுதான் விவரிக்க முடியாத. அந்த ஜாய்க்கு பேரு என்னது? அன்ஸ்பீக்கபிள் ஜாய். இன்னொரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல போட்டிருக்குது அன்ஸ்பீக்கபிள் ஜாய், சொல்லி முடியாத சந்தோஷம். இதால கடவுள் ஒரு மனுஷனை நிரப்புகிறாருங்க. என்னமோ தெரியலங்க, சந்தோஷமா இருக்கேன். அதுதான் தேவ ஆவியானவர் தர்ற சந்தோஷம். ஹல்லேலூயா. நம்ம ஆட்கள் என்னமோ தெரியல, துக்கமா இருக்குன்னா அது ஓகேன்றாங்க. ஆனா என்னமோ தெரியல, சந்தோஷமா இருக்கிறேன், அப்படியே ஹாப்பியா இருக்குது அப்படின்னா அது ஆவியானுடைய வேலை. புத்திக்கு எட்டாத சந்தோஷம், சொல்லி முடியாத சந்தோஷம், அன்ஸ்பீக்கபிள் ஜாய். இதனால ஒரு மனுஷனை அவர் நிரப்புகிறார். ஏன் இந்த சொல்லி முடியாத சந்தோஷத்தினால அவர் நிரப்புறாரு அப்படின்னா, சந்தோஷத்துல நீங்க நிரம்பும் போது இந்த கசப்பு, வைராக்கியம், கோபம் இதெல்லாம் உள்ள இருக்காது. ஏன்னா அந்த சந்தோஷம் இந்த 3ஐயும் அடிச்சு வெளியே அனுப்பிடும். கசப்பு, கோபம், வைராக்கியம் இது எல்லாத்தையும் விரட்டக்கூடிய வல்லமை எதுக்கு இருக்குது? சந்தோஷத்துக்கு இருக்கு பாருங்க. ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைங்க மோஸ்ட் ஆஃப் அவங்க எப்படி தான் இருக்கிறாங்க? ஹாப்பியா தான் இருக்கிறாங்க. அதனாலதான் பாருங்க இந்த இதெல்லாம் நிறைய அவங்களுக்குள்ள இருக்காது. வளர வளர என்ன ஆயிடும்னா சந்தோஷம்லாம் கம்மியாயிடு. இதுதான் வருது? கசப்பு, வைராக்கியம் இதெல்லாம் ரொம்ப ஆயிடுது. அப்புறம் என்ன ஆயிடுதுன்னா
அதெல்லாம் வச்சிருக்கிற அந்த இடம் கெட்டு போயிடுது. அதனாலதான் உடம்பு கெட்டு போயிடுது. உடம்புல ஏகப்பட்ட பலவீனம், வீக்னஸ் எல்லாம் வந்துடுது. ஏன்னா இதெல்லாம் உள்ள வைக்கிறதுக்காக இந்த உடம்பு என்ன பண்ணல, உருவாக்கப்படலை. இந்த உடம்பு வைக்கப்பட்டதனுடைய நோக்கம் சந்தோஷத்தினால நிறைஞ்சிருக்கணுங்கிறதுக்காக. ஒரு ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணக்கூடாதோ அப்படி யூஸ் பண்ணீங்கன்னா அந்த ப்ராடக்ட் என்ன ஆயிடும், கெட்டு போயிடும். உங்க பாடிக்குள்ள இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்றாரு. அதெல்லாம் வைக்கிறதுனால தான் பாடி ஒரு மாதிரி ஆயிடுது. இப்போ அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும். எனக்கு ரிமூவ் பண்ண முடியலீங்க, அதுக்கு தான் ஆவியானவர் வந்து உதவி செய்றாரு. அல்லேலூயா. நல்ல சிரி இந்த கசப்பெல்லாம் ஓடி போயிடும். நல்ல சிரி இந்த வைராக்கியம்லாம் ஓடி போயிடும். இந்த தேவையற்ற தன்மெல்லாம் உனக்குள்ள இருக்காது. ஒன்னால அதை அகற்ற முடியல, அதனாலதான் நதியை திறந்து விடுறேன். நம்ம ஃப்ளஷ் பண்றோம் பாருங்க, பாத்ரூம் போயிட்டு இல்லையா, ஃப்ளஷ் பண்ணோன்னா என்ன ஆயிடுது, வாட்டர் வந்து எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடுது. இது வந்து நதிங்க. இதையே திறந்து விட்டா எவ்வளவு ரெஃப்ரெஷ் ஆகும் பாருங்க. ஒண்ணுமே இருக்காது, எல்லா குப்பையும் வெளியில போய் அப்படியே மனசு வந்து அப்படியே ரொம்ப அந்த ஆளை பார்த்தாலும் உங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கும். ஹல்லேலூயா. அந்த ஆளை பார்க்கும்போது எனக்கு அப்படியே அடி வயிறு எரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் அங்க இருந்து ஒரு நதியை வச்சு விட்டுருந்தாரு. ஏன்னா இங்க தானே முதல்ல பத்தி பிடிக்கி, நதி ஓடுனா எரியாதுல்ல. புரியுதா புரியலையா? சிலர் பாருங்க, என் அடி வயிறு, எல்லாரும் வயிறு எரியுதான் சொல்றோம். அதனாலதான் சொல்றாரு இஸ் அவுட் ஆஃப் யுவர் பேலி. இந்த எரியிற இடத்துல இருந்து நான் என்ன பண்றேன், நான் நீரூற்று என்ன பண்ணிடுறேன், உண்டாக்கிறேன். அவர் சொல்றாரு இல்லையா, என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளங்கிறது ரைட் வேர்டு கிடையாது, வயிற்றில் இருந்து அப்படிங்கிறது தான் கரெக்டான வார்த்தை. அவுட் ஆஃப் யுவர் பேலி இஸ் நாட் ஹார்ட், இட் இஸ் யுவர் பேலி. உன் வயிற்றுல இருந்து அந்த நதி என்ன பண்ணும், புறப்பட்டு போகும் அப்படின்னு சொன்னார். ஏன்னா நெகட்டிவ் திங்ஸ் உடனே வந்து எங்க தான் தங்குது, வயிற்றுல தான் வருது. பயம், கவலை இதெல்லாம் வந்த உடனே என்ன எது ஆகுது, கடம்புடா. அந்த எக்ஸாம் போகும்போது பார்த்துருக்கீங்களா, பிள்ளைங்களுக்குலாம் எங்க கடப்புடாங்க, வயிறு ஒரு மாதிரி கலக்குதுங்க. சிலருக்கு 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிரும். ஏன்னா அந்த 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 சிம்டம்ஸ் வந்து இங்கே தான் முதல்ல வந்து என்ன பண்ணுது, அஃபெக்ட் பண்ணுது. ஏன்னு எனக்கு தெரியல, ஏன்னா எனக்கு மெடிக்கல் நான் படிச்சது இல்லை. ஆனால் பைபிளில் சொல்லுது, அதனால தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா இஸ் அவுட் ஆஃப் யுவர் பேலி. இந்த நதியை நான் திறந்து விடுறேன். அது என்ன பண்ணுன்னா, உன் வாழ்க்கையில் எதெல்லாம் தங்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேனோ அதெல்லாம் இதை அடிச்சுட்டு போயிடும். அல்லேலூயா. நீங்க இந்த ஹோலி ஸ்பிரிட்டுடைய ஃப்ளோல, இந்த ஜாய் ஃப்ளோல நீங்க இருக்க ஆரம்பிக்கும் போது கசப்பு, வைராக்கியம், தேவையற்ற இதெல்லாம் அடிச்சுட்டு போயிடும். எப்பவும் ஹாப்பியா இருக்கிற ஒரு ஆட்டிடியூடும் ஸ்பிரிட்டும் உங்களுக்குள்ள இருக்கிறத நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. அல்லேலூயா. சந்தோஷம் தான் அதுக்கு மருந்துங்க. வேற எந்த மருந்தும் வேற எதை வச்சு என்ன பண்ண முடியாது, எடுக்கவே முடியாது. பாருங்க, கசப்பெல்லாம் போயிடுது. ஏன்னா இனிப்பு வந்துடுச்சே, அதனால கசப்பெல்லாம் என்ன பண்ணிடுது, போயிடுது. இதெல்லாம் விரட்டி வெளியில அதை அனுப்புகிற வேலையை அந்த நதி செய்கிறது. 3வது நதிக்கு பேர் என்ன பேரு, எல்லாம் இப்பவுமே டங்ஸ் பேச ஆரம்பிச்சிட்டீங்க. 2ஆம் ஆற்றுக்கு கீஹோன் என்று பெயர், அது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். 14. 3ஆம் ஆற்றுக்கு இதக்கேல் என்று பெயர், அது அசிரியாவுக்கு கிழக்கே ஓடும். இந்த இதக்கேல் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா வேகம் அப்படின்னு அர்த்தம். எல்லாம் சொல்லுங்க, வேகம். இங்கிலீஷ்ல இதுக்கு எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்கன்னா, 2 வேர்டு போட்டிருக்காங்க. ஒன்னு ரேபிட், இன்னொன்னு ஸ்விஃப்ட். அப்படிதான் போட்டிருக்காங்க. என்ன 2 கார் பேரை போட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்காதீங்க, அப்படிதான் போட்டிருக்காங்க. ரேபிட், ஸ்விஃப்ட், வேகம். எல்லாம் சொல்லுங்க, வேகம். இந்த நதி ஒரு வேகத்தை அது வந்து ஏற்படுத்துகிற ஒன்றாக இருக்கு. பாருங்க, ஹோலி ஸ்பிரிட் ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது அவன் சோம்பேறியா இருக்க மாட்டான். ஹோலி ஸ்பிரிட் ஒரு மனுஷனுக்குள்ள வரும்பொழுது பாப்போம் எப்போ அப்படி இருக்க மாட்டான். ஹோலி ஸ்பிரிட் ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது இதெல்லாம் என்னத்த அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிக்க மாட்டான். ஹோலி ஸ்பிரிட் உள்ள வரும்பொழுது ஒரு வேகம் ஒரு மனிதனுக்குள்ளே வர ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, வேகம். நீங்க வந்து பாருங்க, பைபிள்ல வந்து ஒரு அந்த எழுத்தின்படியே ஒரு உதாரணம் அப்படின்னீங்கன்னா, அந்த ராஜாவுடைய ரதம் பூட்டி ராஜா கிளம்பி போயிட்டு இருக்கிறான். ஆனா அவனோட யாரு வேகமா போனா, எலியா தீர்க்கதரிசியின் மேல தேவனுடைய ஆவியானவர் வந்தாரு. 7 குதிரை பூட்டி போன ரதத்தை விட இவன் ஸ்பீடா போயிட்டான். ஹல்லேலூயா. ஹோலி ஸ்பிரிட்னா வேகம்னு அர்த்தம். ஹல்லேலூயா. 10 மடங்கு உங்களை கல்வியில் சமர்த்தர்களாய் நிறுத்தும், அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய வேகம். ஹல்லேலூயா. 10 times more. ஹோலி ஸ்பிரிட் ஒரு மனுஷனுக்குள்ள வர ஆரம்பிக்கும் பொழுது
அவன் வந்து விவேகியா மட்டும் இல்ல, அவன் ஒரு வேகமானவனா இருக்க ஆரம்பிக்கிறான். ஹல்லேலூயா. மற்ற எல்லா பாருங்க, இன்னைக்கு வந்து போட்டி தான் ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்றோம் இல்லையா? என்ன சொல்றோம்? இந்த இன்னைக்கு உலகம் எப்படி சொல்றோம்? போட்டி நிறைந்த உலகம். பரவாயில்ல, இந்த காம்படிஷன்ல நீ கலந்துக்கிற, நான் உனக்குள்ள இருந்து வேகமா நான் இருப்பேன், எல்லாத்தையும் முந்தி கொண்டு நீ போறதுக்கு நான் கேரண்டி பண்ணுவேன். ஹல்லேலூயா. அதனாலதான் போட்டிருக்குது, அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள், ஏன்னா தேவாவியானவர் அவனுக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. மற்றவன்லாம் ஓடுறான் ஆனா களைச்சு போயிடுறான், மற்றவன்லாம் நடக்கிறான் ஆனா சோர்ந்து போயிடறான். நம்மளால முடியாதுப்பா, இந்த போட்டியில கலந்துக்கவே முடியாதுன்ட்டு இல்ல. இன்னைக்கு போட்டியை யாரோ ஆரம்பிச்சு விட்டாங்க, போய்தான் ஆகணும், பிசினஸ்ல போய் தான் ஆகணும், குடும்பத்துல சில காரியங்கள் இருக்குது, எஜுகேஷன்ல சில காரியங்கள் இருக்குது, இதுல கலந்துக்கிட்டு தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. அப்ப என்ன பண்றது? இதுக்கு என்ன மாற்று? ஆவியானவர் ஒருவர் தான் அதுக்கு மாற்று. அவர் என்ன பண்றாரு? நான் உனக்குள்ள பாயும் பொழுது உன்னை வேகம் உள்ளவனாக மாற்றுகிறேன், உன்னை ஸ்பீட் பண்ணி விடுறேன். ஒரு புதுவிதமான இன்ஜின் உங்களுக்குள்ள செட் பண்ண மாதிரி ஆவியானவர் மாத்திடுறாரு. ஹல்லேலூயா. அவ்வளவு நாள் மெதுவா தான் போயிட்டு இருக்கோம், ரொம்ப நாளா என் வாழ்க்கையில நடக்கவே இல்லைங்க. கவலைப்படாதீங்க, என் வார்த்தைகளை தீவிரமாய் நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா. ஹோலி ஸ்பிரிட் அவர் சொல்றாரு, என் வார்த்தையை நான் எப்படி நிறைவேற்றுவேன்? தீவிரமா நிறைவேற்றுவேன். என் ஆவி குறுகி போயிட்டோ. ஹோலி ஸ்பிரிட்னா ஒரு வேகத்துக்கு அவர் வந்து எல்லாத்தையும் வேகமா பண்றாரு, ரொம்ப விரைவாக நடப்பிக்கிற ஒரு வேலையை செய்யறாரு. அப்ப ஹோலி ஸ்பிரிட் ஒரு மனுஷனுக்குள்ள வரும்பொழுது ஒரு இன்ஜின் மாற்றப்பட்ட ஆள் மாதிரி பாருங்க, ரொம்ப வேகமான ஒரு இன்ஜின். அவன் வந்து எல்லாரையும் மாதிரியும் இது பண்ணிட்டே இருக்க மாட்டான், அவன் ரொம்ப காரியத்தை மிக வேகமாக செய்து முடிக்கக்கூடிய திராணி உள்ளவனாக அந்த மனிதன் மாறி விடுகிறான். அந்த அனாயிண்டிங் என்ன பண்ணுதுன்னா, ரொம்ப நாளா ஆனாதான் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை ரொம்ப சீக்கிரமா அவங்கள முடிக்க வைக்கும். ஹல்லேலூயா. ரொம்ப நீண்ட தூரம் போய் தான் பண்ணணும் அப்படிங்கிற காரியத்தை ரொம்ப வேகமா ரொம்ப துரிதமா அவங்கள பண்ண வைக்கும். அதுதான் ஹோலி ஸ்பிரிட்டுடைய அனாயிண்டிங்கா இருக்குது. ஹல்லேலூயா. இதெல்லாம் ஏன் நான் உங்களுக்கு சொல்லிட்டே வரேன்னா, இதுக்கு அப்புறம் நான் சொல்ல போற விஷயம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதுக்குள்ள எப்படி வாக் பண்றதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரணும். முதல்ல இது என்னெல்லாம் செய்யுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்க அதை எடுத்து உபயோகப்படுத்துவது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, இப்போ வந்து ப்ராடக்ட் எக்ஸ்பிளனேஷன் நடந்துகிட்டு இருக்குது. புரியுதா புரியலையா? புரியுதா? ஆமா, அது என்ன மாதிரி ப்ராடக்ட் அப்படிங்கறத என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறேன். வேகம், எல்லாம் சொல்லுங்க வேகம். வேகத்தை கொண்டு வருது பாருங்க, ரொம்ப தாமதமே இல்லை, ரொம்ப ஸ்பீடா காரியங்களை என்ன பண்ண ஆரம்பிக்குது? நடப்பிக்க வைக்கிறது. நாலாவது நதிக்கு பேர் என்னது? ஐபிராத்து. அதுக்கு பேரு கனி கொடுத்தல் அப்படின்னு அர்த்தம். ஐபிராத்துனா என்ன அர்த்தம்? கனி கொடுத்தல் அப்படின்னு அர்த்தம். ஃப்ரூட்ஃபுல். எல்லாம் சொல்லுங்க ஃப்ரூட்ஃபுல். உங்க வாழ்க்கை கனி இல்லாம இருக்காது, உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? கனி உள்ள வாழ்க்கையாக மாறி போகும். இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. இந்த 4 நதியையும் அவர் இங்க பாய விடுறார் ஒரு தோட்டத்துக்காக. இன்னைக்கு இந்த நதி எங்கேயோ இல்ல பாருங்க, இன்னைக்கு இந்த நதி எங்க தான் இருக்குது? உங்களுக்குள்ளதான் இருக்குது. ஹல்லேலூயா. தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து தான் அவர் அப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சோம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் ஒரு நதியை போல இருக்கிறாரு. ஒரு மனுஷன் ரட்சிப்பின் வேலையில இந்த நதியை அவன் என்ன பண்றான்னா பருகுகிறான், அவன் குடிக்கிறான். ஆனா பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை அவன் பெறும் பொழுது அந்த நதிக்கு உள்ளவே அவன் போயிடுறான். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்க போறோம். அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் விசுவாசிகள் ஆன பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். நல்லா கவனிங்க, யாரை பார்த்து கேட்கிறான்? இல்ல, விசுவாசிகள் ஆன போதுனாலே அவங்க யாரு தான்? என்னங்க இதுக்கு மேல எப்படி ஆன்சர் சொல்றது? அவங்க யாரு? விசுவாசிகள். விசுவாசியை பார்த்து தான் என்ன கேட்கிறாரு? நாம என்ன நினைக்கிறோம்? விசுவாசினாலே யாருதான்? பரிசுத்த ஆவியை பெற்றவர் தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்ல அப்படிங்கிறார். விசுவாசிகள் எல்லாருமே பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் கிடையாது. விசுவாசிகள் பரிசுத்த ஆவியினுடைய கிரியையினால் விசுவாசிகளாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். The act of Holy Spirit நடந்திருக்குது. ஆனா ஆவியினாலே நிரம்புவது என்பது வேற, பரிசுத்த ஆவியானுடைய செயலை மற்றும் அனுபவிப்பது என்பது வேற. இது எப்படி இருக்குது அப்படி இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணோம். எக்ஸ்பிளைன் பண்ணா உங்களுக்கு புரியும் பாருங்க. இவன் வந்து சீஷர்கள் இடத்துல அல்லது விசுவாசிகள் இடத்துல தான் இந்த கேள்வியை பவுல் என்ன பண்றாரு? கேட்கிறாரு. நீங்கள் விசுவாசிகளான பொழுது பரிசுத்த ஆவியை
பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள். பெரிய ஆச்சரியம். அப்ப அவர் கேட்கிறாரு, அது எப்படி, அப்ப நீ ஞானஸ்தானம் எடுத்தியா அப்படின்னு கேட்கிறாரு. எடுத்துட்டேனே. ஏன்? ஞானஸ்தானம் ஒரு ஆள் எடுத்திருந்தா கட்டாயமா அவருக்கு யாரை பத்தி தெரிஞ்சிருக்கும். ஏன்? எப்படி தெரிஞ்சிருக்கும்? ஏன்னா ஞானஸ்தானம் கொடுக்கும்போது எப்படி கொடுத்திருப்போம்? பிதா குமாரன் அப்போ பரிசுத்த ஆவின்னு ஒண்ணு சொல்லியிருப்பாங்கல்ல. அதனாலதான் கேட்கிறாரு, நீ ஞானஸ்தானம் எடுத்தது இல்லையா அப்படிங்கிறாரு. இல்லையே, ஞானஸ்தானம் எடுத்து ஆவியானவர் யாருன்னே தெரியலையா, அப்ப நீ எந்த ஞானஸ்தானத்தை எடுத்த அப்படின்னு கேட்கிறாரு. நீங்க பாருங்க. அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்தானத்தை, ஏன்னா ஞானஸ்தானத்தின் போது அப்ப ஞானஸ்தானமே எப்படிதான் கொடுக்குறோம், எப்படிதான் கொடுக்கணும்? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலதான் கொடுக்கணும். அதனாலதான் இவர் சொல்றாரு, அந்த நாமத்துல கொடுத்திருந்தாங்கன்னா உனக்கு தெரிஞ்சிருக்குமே, அப்போ உனக்கு தெரியலன்னா நீ எந்த நாமத்துல ஞானஸ்தானம் எடுத்த, இல்ல எந்த ஞானஸ்தானத்தை நீ பெற்றுக்கிட்ட அப்படின்னு என்ன பண்றாரு, கேட்கிறார். அப்போ ஏன்னா இது இன்னைக்கு சொல்ல வேண்டியது அவசியம். ஏன்னா இதுல ஒரு டாக்ட்ரினல் குழப்பம் ஒன்று இருக்குது. என்ன குழப்பம்னா, நிறைய இடத்துல சொல்லிடுறாங்க இயேசுவின் நாமத்துல தான் நம்ம என்ன பண்ணணும், ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்லி ஜீசஸ் அப்படின்னு ஒரு குரூப்பே வந்துட்டு. நம்ம கிறிஸ்தவத்தில் என்ன பிரச்சனைனா, எதையாவது ஒன்று எம்பசைஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஒன்லி ஆவியானவர்ன்றவாங்க, இல்லைன்னா ஒன்லி ஜீசஸ்ன்றவாங்க, இல்லை ஒன்லி யெகோவா விட்னஸ். கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய பேருக்கு இதை பற்றிலாம் தெரியாத நீங்கள் பாக்கியவான்கள். ஆனா இந்த மாதிரி சில குரூப் இருக்குது, எல்லாம் ஒண்ணு அப்படின்னு நினைச்சு ஏமாந்துட கூடாது. இதை பற்றிய விழிப்புணர்வு நமக்கு இருக்க வேண்டியது அவசியம். ஒரு நாள் நான் வீட்டில் ஷேவ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க வந்தாங்க. வந்துட்டு, நாங்க யெகோவா விட்னஸ்ங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஐ எம் ஆல்சோ யெகோவா விட்னஸ் அப்படின்னு. அவங்க எப்படி பார்க்குறேன், ஆமா நானும் யெகோவாவின் யார் தான், சாட்சி தான். யெகோவா தேவனை தான் நானும் நம்புறேன். அவர் மாம்சத்துல இயேசுங்கிற பெயர்ல இந்த பூமிக்கு என்ன தேடி வந்தார். அவன் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர மாட்டாங்கல்ல, போயிட்டாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா கிறிஸ்டியன்ஸை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. கிறிஸ்தவ வீடுகளுக்குள்ள தான் என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாருன்னு போட்டிருக்கான்னு பார்த்து உள்ள போயிடுவாங்க. உள்ள போய் அவங்கள குழப்பி அவங்கள வந்து ஏதாவது பண்ணி, நீங்க இங்க வந்தீங்கன்னா அப்படி ஆகும் இப்படி ஆகும்னு எதையாவது என்ன பண்ணுவாங்க சொல்லி குழப்பிட்டு இருப்பாங்க. நாம திரித்துவத்தை நம்புகிறோம். we believe trinity, ஃபாதர் சன் ஹோலி ஸ்பிரிட். தேவன் மூவராக தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன் உண்டு என்று நாம் நம்புகிறோம். ஏன் திரித்துவம்னு ஒன்று இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஆழமான ஸ்டேட்மெண்ட் ஈவினிங் பேசிட்டு இருக்கிறோம். இப்போ ஈவினிங் அதான் ஓடிட்டு இருக்குது. சாயங்காலம் எத்தனை பேர் கேட்டீங்கன்னு தெரியாது. சாயங்காலம் என்ன பேசிட்டு இருக்கிறேன், அன்புன்னு ஒன்று இருக்கு, இல்லை அன்புன்னு ஒன்று இருக்குதுக்கு அடையாளமே திரித்துவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். எப்படின்னா, அன்புனாலே உங்க மேல நீங்க மட்டும் உங்க மேல காட்டுற ஒரு விஷயம் இல்லை. அன்புனால என்னது, ஷேர் பண்ணணும். அப்போ தேவன் அன்பாகவே இருக்கிறாருன்னா, தேவன் வந்து ஒருவராகவே இருந்தா அவர் என்ன செய்ய முடியாது, அன்பு செய்யவே முடியாது. அவர் குமாரனில் அன்பா இருக்கிறார், குமாரன் பரிசுத்தாவியில் அன்பா இருக்கிறார், பரிசுத்தாவியான ஒரு பிதாவில் அன்பா இருக்கிறார். மூவரும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஸோ திரித்துவம் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. இப்போ அதுக்குள்ள போக வேண்டாம், சப்ஜெக்ட்குள்ள வந்துருவோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஞானஸ்தானத்தை அவங்க என்ன பண்ணல, பெறல. அதனாலதான் அவங்களுக்கு அது தெரியல. அப்போ எந்த ஞானஸ்தானம்னு கேட்டா அவங்க சொல்றாங்க, யோவான் கொடுத்த ஞானஸ்தானம். யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் வந்து மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை அவன் என்ன பண்ணான், கொடுத்தான். அதாவது கடவுளை விட்டு பின்வாங்கி போன மனிதர்கள் மீண்டும் அவரோடு சேர்ந்து கொள்வதற்காக ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டது. அவர்களுக்கு தண்ணீர் ஞானஸ்தானத்தை யோவான் என்ன பண்ணாரு, கொடுத்தார். ஆனா மறுபடியும் பிறந்த விசுவாசிகளுக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால என்ன கொடுத்தாங்க, ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. ஏன்னா இயேசுவே அப்படிதான் சொல்லி அனுப்பினார். நீங்க உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள் அப்படின்னு சொன்னார். அப்ப அந்த மாதிரி ஒரு இதை பெறாதனால பரிசுத்த ஆவியை நாங்க என்ன பண்றதே கிடையாது, கேள்விப்பட்டதே கிடையாது அப்படிங்கிறாங்க. நிறைய நேரத்துல நிறைய சபை பிரிவில் இருந்து வருகிற மக்கள் இப்படிதான் இருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவரை பற்றி ஏதாவது கேட்டா அவங்களுக்கு தெரியாது. இப்போ நீங்க பரிசுத்த ஆவியானவர் ஒரு உண்டுன்னு இப்ப நிறைய பேர் தெரியும். ஆனா பரிசுத்த ஆவியானவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. பரிசுத்த ஆவியானவர் இந்த கடைசி பாட்டுல வேகமா கைத்தட்டி வேகமா குதிப்பாங்களே, அப்போ ஒருத்தர் வருவார அவர் தானே அப்படிங்கிறாங்க.
ஆவியானவர்னா கடைசி பாட்டுல வேகமா கொட்டடிக்கும் போது என்ன பண்ணுவாரு, வருவாரு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அவர் கிடையாது. ஹோலி ஸ்பிரிட் இஸ் நாட் அ பவர், ஹி இஸ் த பர்சன். ஆவியானவர் என்பது ஒரு வல்லமை அல்ல, ஒரு நபராக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, அவர் ஒரு நபர். அவர் வல்லமை அல்ல, வல்லவர். he is not a power, he is the person. திரித்துவத்தின் மூன்றாவது நபராக அவர் என்ன பண்றாரு, இருக்கிறார். சோ இவரை நீங்கள் பெற்றீர்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, விசுவாசிகளை பார்த்தா என்ன பண்றாரு, கேட்கிறார். அறியாதவங்களை பத்தி கேட்கல, விசுவாசிகளை பார்த்தா என்ன பண்றாரு, கேட்கிறார். நல்லா கவனிங்க. நாங்க யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தை தான் என்ன பண்ணோம், பெற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இப்போ 6வது வசனம் பாருங்க. அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இப்போ இவங்கெல்லாம் விசுவாசிகள் தான். ஆனா இப்பதான் அவங்க எதை பெற்றுக்கொள்றாங்க, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறார்கள். சில பேருக்கு இந்த ரெண்டும் ஒரே நேரத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரட்சிப்பின் அனுபவத்தையும் பரிசுத்த ஆவியின் நிறைவையும் சேர்த்தே சிலர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, பெற்றிருக்கிறாங்க. ஆனா ரெண்டும் ஒரே நேரத்தில் நடந்திருந்தாலும் ரெண்டும் ஒரே அனுபவம் கிடையாது, ரெண்டும் வேற வேற அனுபவமாக இருக்கிறது அப்படிங்கறத நான் சொல்ல விரும்புறேன். இது எப்படி இருக்குதுன்னு சொன்னா, இங்க பரிசுத்த ஆவியானவரை நான் போன வாரம் சொன்னேன், தண்ணி உங்களுக்குள்ள இருக்கிறதுக்கும் தண்ணிக்குள்ள நீங்க இருக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குதா இல்லையா? தண்ணி உங்களுக்குள்ள இருக்குங்கிறது ரெசிடென்ட், நீங்க தண்ணிக்குள்ள இருக்குதுங்கன்னா பிரசிடென்ட். அதாவது ஆவியானவர் உங்களுக்குள்ளே தங்குவதற்கும் உங்கள் வாழ்வில் தலைமை தாங்குவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ரட்சிப்பின் வேலையிலே அவர் உள்ள என்ன பண்றாரு, தங்குகிறார். ஆனா ஆவியின் நிறைவு வேளையிலே அவர் உங்களை பிரசிடென்ட் பண்றார், உங்களை நிரப்புகிறார், உங்களை ஆளுகிறார். அது என்ன ஆயிடுதுன்னா, உங்க வாழ்க்கையை தலைமையேற்று அவர் நடத்த ஆரம்பிக்கிறார். அப்போ அங்க முடியாத காரியங்கள்லாம் முடிய ஆரம்பிச்சிடுது. அல்லேலூயா. இயேசு கூட இருந்தாங்க பாருங்க 12 பேர். இவங்களும் பரிசுத்த ஆவியானவரை என்ன பண்ணவே இல்லை, பெறவே இல்லை. எப்பதான் இவங்க பெற்றுக்கொள்றாங்க, பெந்தேகோஸ்தே நாள் ஒன்று வருகிறது. பெந்தேகோஸ்தேனா என்ன, இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கரெக்ட், யார சொன்னீங்க? பெந்தேகோஸ்தேனா ஒரு சர்ச்சு பேர் கிடையாது. பெந்தேகோஸ்தேங்கிறது ஒரு சபை பெயர் கிடையாது. பெந்தேகோஸ்தே என்றால் ஒரு பண்டிகை, 50வது நாள் அப்படின்னு அர்த்தம். இட்ஸ் 50 days, 50 அப்படிங்கிறதுக்கு தான் பெந்தேகோஸ்தே அப்படின்னு அர்த்தம். 50வது நாள் கொண்டாடுகிற ஒரு பண்டிகை. அன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் வந்ததுனால இது பெந்தேகோஸ்தே எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு மாத்திட்டாங்களே தவிர பெந்தேகோஸ்தே சபைக்கு ஆவியானவரை குத்தகைக்கு விடல. புரிஞ்சுதோ? நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஆவியானவர்லாம் யாருக்கு சொந்தம், இந்த வெள்ளை சட்டை போட்டவங்களுக்கு, பெந்தேகோஸ்தே சபைக்கு அப்படிங்கிற மாதிரி ஆக்கி விட்டாங்க. அதனால நாங்கெல்லாம் சிஎஸ்ஐ சர்ச்சு பாருங்க, எங்கிட்ட கேள்வி கேட்பாங்க, நீங்க ஆவிக்குரிய சபைக்கு போறீங்களா அப்படின்னா என்ன அர்த்தம்? பெந்தேகோஸ்தே சபைக்கு போறதுன்னா இது ஆவிக்குரிய சபை. நாங்க போயிட்டு இருந்தோம் அப்ப பாவிக்குரிய சபையா? அப்படி கிடையாது. ஆவிக்குரிய பாவிக்குரிய எல்லாம் இவங்க மாத்திட்டாங்க. இவங்க என்னன்னா, ஹோலி ஸ்பிரிட் எங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டாங்க. ஹோலி ஸ்பிரிட் ஒரு சபை பிரிவினருக்கு சொந்தமானவர் கிடையாது. கர்த்தராகிய இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு விசுவாசியையும் அவர் நிரப்பக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஒரு ஏதோ இந்த சபையினர் அந்த இது அப்படிலாம் கிடையாது. கிறிஸ்துவ விசுவாசிக்கிற ஒவ்வொரு விசுவாசிக்கும் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய துணை தேவை, அவருடைய ஊழியம் தேவைப்படுகிறது. அவர் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி நீங்க செயல்பட்ட மாதிரி செயல்பட மாட்டீங்க. உங்க வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் வேறு விதமாக நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் வேறு மனுஷர்களாக இருக்க ஆரம்பிப்பீர்கள். இப்ப பேதுருக்கு பாருங்களேன், ஆண்டவருக்காக பெரிய காரியம் செய்யணும்னு ஆசை இருந்துச்சா இல்லையா? உங்களுக்காக என் உயிரை கூட கொடுப்பேன் அப்படின்னாரு. யாரெல்லாம் அது அப்படின்னு ஒரு லேடிக்கு அடிச்சு ஓடி போயிட்டான். இப்ப இவனுக்கு ஆசை, என்ன ஆசை, ஆனா முடியல, ஒன்னும் பண்ண முடிய மாட்டேங்குது. ஆண்டவருக்காக எவ்வளவோ செய்யணும்னு ஆசைப்படுறேன், நம்மளால முடியுதா அப்படின்ட்டு அவன் போயிட்டான். மறுபடியும் மீன் பிடிக்கவே போகட்டும் அப்படின்னு மீன் பிடிக்க போயிட்டான். ஒரு பொம்பளைக்கு முன்னாடி கூட நின்று என்னால தைரியமா பேச முடியலையே, நம்மலாம் என்ன அப்படின்னு போயிட்டான். ஆனா பெந்தேகோஸ்தே நாளன்று 120 பேர் மேல் வீட்டில் என்ன பண்றாங்க, கூடி இருக்கிறாங்க. பாருங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் பாருங்க. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம், அப்போஸ்தலர் 2:1 பாருங்க. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த போது, பெந்தேகோஸ்தே என்னும் சபையா நாளா? பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த போது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில்
வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவரும் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள். அப்போ இந்த 120 பேர் கூடி இருக்கிறாங்க. அப்படி கூடி இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரால் வந்து அவங்க என்ன பண்ணப்படுறாங்க? நிரப்பப்படுறாங்க. அப்படி நிரப்பப்படும் பொழுது பேதுருவும் இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றான்? பெற்றுக்கொள்கிறான். அப்படி பெற்றுக்கொண்ட பேதுரு இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 3000 பேர் இருக்கிறாங்க. பெரிய கூட்டம். அதுக்கு முன்னாடி எழுந்து நின்று இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தான் சிலுவையில் அடிச்சு என்ன பண்ணீங்க? கொலை செய்தீங்க. ஆனா தேவன் அவர் என்ன பண்ணாரு? உயிரோட எழுப்பினார்னு தைரியமா பேசுறான். யோசித்து பாருங்க, ஒரு லேடி வந்து அப்படின்னா ஓடி போயிடுற அளவுக்கு பயந்தாங்குழியா இருந்த இவன் இப்போ பெரிய கூட்டம் இருக்குது, அதுக்கு முன்னாடி நின்று எப்படி பேசுறான்? தைரியமா பேசுறான். ஏன்னா ஹோலி ஸ்பிரிட் ஒரு மனுஷனுக்குள்ள வரும் பொழுது தைரியத்தை அவர் கொண்டு வருகிறார். போல்ட்னஸ், எல்லாம் சொல்லுங்க, போல்ட்னஸ். பலமுள்ள ஆவி, பலமுள்ள ஆவி. அவ்வளவு நாள் அவனால தைரியமா பேச முடியல. இப்ப என்ன பண்றான்னா தைரியமா பேசுறான். முதல் பிரசங்கம் எத்தனை பேர் மாறிட்டாங்க தெரியுமா? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஹல்லேலூயா. ஆனா நம்ம 3000 பிரசங்கம் பண்ணியும் ஒருத்தர் கூட ரட்சிக்கப்பட மாட்டாங்க. அது ஏன்? இதான் வித்தியாசம். ஹோலி ஸ்பிரிட் வந்து வரும்போது என்ன நடக்குதுன்னா இதான் நடக்குது. ஒரே பிரசங்கத்துல எத்தனை பேர் மாறிடுறாங்க? இங்க வந்து வித்தவுட் ஹோலி ஸ்பிரிட்ல 3000 பிரசங்கம் பண்ணி ஒருத்தர் என்ன பண்ண மாட்டாங்க? மாறவே மாட்டாங்க. எல்லாம் அப்படியே உட்காந்துருக்காங்க. எங்களை மாத்த யாராலையும் முடியாது அப்படின்ட்டு. அதனாலதான் பாருங்க, இந்த ரகசியத்தை அன்னைக்கு இருந்த நிறைய பேர் கத்துக்கிட்டாங்க. சார்ல்ஸ் பின்னி, இன்னும் எத்தனையோ பேர். அவங்கெல்லாம் தேவ ஆவினால நிரம்பி வார்த்தை வந்து பேச ஆரம்பிக்கும் போது ஜனங்களுக்குள்ள அப்படியே ஒரு அசைவு, ஒரு மாற்றம், ஒரு திருப்பம், இது எல்லாமே என்ன பண்ண ஆரம்பிக்குது? ஆட்டோமேட்டிக்கா நடக்க ஆரம்பிச்சது. பாருங்க, வித்தவுட் ஹோலி ஸ்பிரிட், ஆவியானவர் இல்லாம இதெல்லாம் செய்ய நாம விரும்பலாம், செய்ய நினைக்கலாம், ஆனா அங்க ஒண்ணுமே நடக்கிறது இல்லை. ஆனால் தேவ ஆவியானவர் வரும் பொழுது எல்லாவற்றையும் அவர் சாத்தியப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு தைரியத்தை கொடுக்கிறார். பாருங்க, அச்சுறுத்தல் மிரட்டல்லாம் வருது. அதே அப்போஸ்தலர்ல பாருங்க, அதே அப்போஸ்தலர்ல பாருங்க, 4வது அதிகாரம் 30வது வசனம். உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய, அதாவது இவங்களுக்கு ரொம்ப மிரட்டல்லாம் விட ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க, சுற்றிலும் ஒரே எதிர்ப்பு. இப்ப கூடி எல்லாரும் என்ன பண்றாங்க? ஜெபம் பண்றாங்க. அப்ப ஜெபம் பண்ணும்போது பாருங்க 29, இப்பொழுதும் கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினால் அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்தருளும் என்றார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம், அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய். இப்ப பாருங்க, பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டதுக்கு அப்புறம் இப்ப வசனத்தை எப்படி சொல்றாங்க? பயமே கிடையாது, போல்ட்னஸ், கரேஜ். அதுக்கு முன்னாடி இயேசுவை நம்புங்க அப்படின்னு ஓடிவிட்டாங்க. இயேசு வருகிறார் அப்படின்ட்டு இவன் திரும்பி பார்க்கறதுல இவன் ஓடிடுவான். தைரியமே இல்லை. ஆனா இப்போ பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு இப்ப என்ன பண்றாங்கன்னா தைரியமா பேசுறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு போல்ட்னஸ், அவங்களுக்குள்ள ஒரு கரேஜ். ஆமா, நான் இயேசுவை பின்பற்றேன், இயேசுவை நம்புறேன், நீனும் அவரை விசுவாசிச்சாதான் வாழ்வு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு தைரியத்தை இப்ப இந்த ஆவியானவர் மூலம் தான் பெற்றுக்கொள்றாங்க. மாம்சத்துல அது வராது. பாருங்க, அது அப்படி வர முடியும்னு பேதுரு நினைச்சான். ஆனா அவனால நிக்கவே முடியல. 3 வாட்டி அவர் எனக்கு தெரியாதுன்ட்டான். கெட்ட வார்த்தையெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டான். அவரை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்ட்டு. ஆனா இப்போ 3000 பேருக்கு 3 பேருக்கு முன்னாடி சொல்ல முடியாதவன் 3000 பேருக்கு முன்னாடி சொல்றான். அல்லேலூயா. பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட கூட ஷேர் பண்ண முடியாத உங்களை பக்கத்து நாட்டுக்கு சொல்ற மாதிரி கடவுள் மாத்துவார். அல்லேலூயா. ஆமென். தேவ ஆவியானவர் அதை செய்ய முடியும். தேவனுடைய ஆவியினால ஒரு மனிதன் நிரம்பும் பொழுது இவ்வளவு காரியங்கள் இருக்குது. பாருங்க, இவ்வளவு பெனிஃபிட்ஸ் அவன் வாழ்க்கையில இருக்க ஆரம்பிக்குது. அவ்வளவு நாள் அவன் ஒரு கோழையான ஆளா அறியப்பட்டிருக்கலாம். ஆனா தேவ ஆவியானவர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவன் கோழையா இருக்க மாட்டான்.
வீரனா மாறிடுறான். அதனாலதான் பழைய ஏற்பாட்டில் நீங்க படிக்கும் பொழுது கிதியோன் மேல் ஆவியானவர் வந்தார், சிம்சோன் மேல் ஆவியானவர் வந்தார், இப்படி ஒவ்வொருத்தர் மேலையும் ஆவியானவர் வந்தார். தாவீதின் மேல் ஆவியானவர் வந்தார், சிங்கத்தை கிழிச்சு போட்டுட்டான். ஒரு தாடையாலே அடிச்சு என்ன பண்ணிட்டான், கரடிய கொன்னுட்டான். இது எல்லா டைம்லையும் பாருங்க, அந்த தேவ ஆவியானவர் அவங்க மேல வந்து என்ன பண்றாரு, தங்குகிறார். இது மாம்சத்துல நடக்கவே நடக்காது, மாம்சத்துல இதை பண்ணவே முடியாது. ஆனா தேவ ஆவியானவர் வரும்பொழுது அவர்கள் மாபெரும் காரியங்களை செய்யறவர்களாக இருக்கிறார்கள். இப்ப இன்னைக்கு அவங்க மேல தங்கிட்டு தான் இருந்தாரு, இன்னைக்கு உங்க மேல தங்குறதுக்காக வரல, உங்களுக்குள்ள என்றென்றும் வாசம் பண்ண முடியாத அந்த தேவாவியானவர் வருகிறார். ஹல்லேலூயா. அதான் பெரிய வித்தியாசம் பாருங்க. அப்பப்ப வருவாரு, அப்படியே நிரம்புவாங்க, ஒரு வேலையை பண்ணுவாங்க, உடனே அவர் போயிருவார். ஏன்னா உள்ள என்ன பண்ண முடியல, தங்க முடியல. ஆனா இப்ப கிறிஸ்துவினுடைய ரத்தம் உங்களை கிளென்ஸ் பண்ணி உங்களை கழுவி சுத்திகரித்து அவர் தங்கக்கூடிய வாசஸ்தலமாய் உங்களை மாற்றி இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் விரும்பினபடினால் என்றென்றும் இதில் வாசம் பண்ணுவேன் அப்படிங்கிறார் ஆவியானவர். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஆவியானவர் என்னை விரும்புகிறார், உங்கள என்றென்றும் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஆமா, இயேசு ஆவியானவரை பத்தி சொல்லும்போது அப்படிதான் சொல்றாரு. நான் போகிறேன், நான் போகிறது உங்களுக்கு நலமா இருக்கும், நான் போகாவிட்டால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போய் ஆவியானவரை அனுப்புவேன், அவர் என்றைக்கும் உங்களோடு கூட இருப்பார். ஆவியானவரை பத்தி அவர் பேசும்போது எப்படிதான் பேசினாரு, என்னைக்குமே உங்க கூட இருப்பார், வந்துட்டு போக மாட்டார், என்றென்றைக்கும் உங்க கூட இருப்பார். அப்ப பலவீனர்களை பலவான்களா மாத்துறாரு இந்த ஆவியானவர். சத்துவம் இல்லாதவர்களை சத்துவம் உள்ளவர்களாக என்ன பண்றாரு, மாற்றுகிறார். அப்போ ஒரு மனிதன் இந்த பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை தன் வாழ்க்கையில அனுபவிக்க வாழ்க்கையில பல ஆழமான நிலையை நோக்கி அவனால் பயணம் செய்ய முடியும் என்பதுதான் வேதவசனத்தில் இருக்கிற மாறாத சத்தியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இது பெந்தேகோஸ்தே சபைக்கோ இல்ல யாரோ ஒரு ஆளுக்கோ இல்ல, ஒரு ஊழியம் செய்யற ஆளுக்கு தான் இது சொந்தம்னு நீங்க நினைக்க வேண்டியதில்லை. ஹோலி ஸ்பிரிட் உங்க மேல வரும்பொழுது ஒரு சூப்பர் பிசினஸ் மேனா நீங்க இருப்பீங்க. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல வரும் பொழுது உங்க வீட்டை மிக சிறப்பாக நீங்கள் நடத்த ஆரம்பிப்பீர்கள். அடுத்த வாரம் பேச போறேன். ஹோலி ஸ்பிரிட் உங்களை ஃபில் பண்ணும் பொழுது எப்படி உங்க வாழ்க்கையில ஞானமான வழிநடத்தலுக்குள்ள நீங்க வர முடியும், உங்களுக்குள்ள இருந்து எப்படி வல்லமைகள் வெளிப்பட போகிறது, இதெல்லாம் தொடர்ந்து பேச போறேன். இன்னும் 2-3 வாரத்துக்கு மேல இந்த காரியங்களை தொடர்ந்து பேச போறேன். தொடர்ந்து அதான் கேட்கறேன், தொடர்ந்து நீங்க கேட்கணும், தொடர்ந்து இது உங்களுக்குள்ள ஆழமா போகணும். வேதத்தை திறந்து ஹோலி ஸ்பிரிட்டை பத்திய விஷயங்கள்லாம் தேடி படிக்க ஆரம்பிக்கணும். ஆவியானவர் எனக்கு உதவி செய்யுங்க, உங்களை எனக்கு வெளிப்படுத்துங்க. இப்படி கோலையா இருந்த பேதுருவை நிரப்பின ஆவியானவர் என்னையும் நிரப்ப வேண்டுமே. உங்களுக்குள்ள இந்த ஒரு தனியாத தாகம், போன முறை சொன்னேன் இல்லையா, தாகம் உள்ளவன் பானம் பண்ண கடவன். ஹல்லேலூயா. ஆசையா இருக்கிற யார் வேணாலும் என்ன பண்ணலாம், பெற்றுக்கொள்ளலாம். சிலர்லாம் ஆவியானவரை பெற்றுட்டாங்க, பெற்றுக்கிட்டதுக்கு அப்புறமும் இந்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர்னு தெரியாதனால எதையுமே அனுபவிக்காம வெறும் தத்தத்திலே வாழ்க்கை நிக்கி, தத்தளிப்பு தத்தத்தை இதுல தான் வாழ்க்கை போயிட்டு இருக்குது. இப்ப இந்த உங்களுக்கு தெரியணும், இந்த ஆவியானவர் மட்டான ஆவியானவர் கிடையாது, மகிமையான ஆவியானவர். இந்த ஆவியானவர் வந்திருக்கிறாருன்னா எனக்கு தைரியம் வந்திருக்கு, ஞானம் வந்திருக்கு, பலன் வந்திருக்கு. அப்ப எனக்குள்ள இருக்கிற அந்த ஆவியானவர் சாதாரணமானவர் கிடையாது, இவரை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்ய முடியுங்கிற எண்ணத்தை பெற்றவர்கள் அறிந்திருக்க வேண்டியது அவசியமா இருக்குது. பாருங்க, நிறைய பேர் வேகமா குதிச்சு கைத்தட்டு போயிட்டாங்க பாருங்க. அதனாலதான் சில பேருக்கு ஆவியானவர் பார்த்தாலே அவ்வளவு பிடிக்காம போயிட்டு, என்ன தையா 4 குதி குதிச்சாங்க, முடிஞ்சு போச்சு, இதா எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்ட்டு. இல்ல ஆவியானவர் வரும்போது அப்படி கிடையாது. பழைய ஏற்பாட்டிலெல்லாம் வாசித்து பாருங்க, ஆசரிப்பு கூடாரம் கட்டணும்னு நினைக்கும் பொழுது அவர்கள் ஒவ்வொருவர் மேலையும் தேவ ஆவியானவர் வருகிறார், அவர்களுக்குள்ளே ஞானம் வருகிறது. அந்த ஞானத்தினாலதான் டிசைன் பண்றாங்க, அந்த ஞானத்தினாலதான் புதுவிதமான காரியங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க, புதுவிதமான உபகரணங்கள் எல்லாம் அவங்க என்ன பண்றாங்க, உருவாக்குகிறாங்க. அப்ப பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது புதிய கண்டுபிடிப்புகளை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்றேன் நான், வாலிப பிள்ளைங்களாம் உட்காந்துருக்கீங்க, சொல்றேன் நான், ஹோலி ஸ்பிரிட் வரும் பொழுது புதிய இன்வென்ஷனை நீங்க உருவாக்க ஆரம்பிப்பீங்க. ஹல்லேலூயா. யோசேப்பின் மேல தேவனுடைய ஆவியானவர் இருந்தாரா? என்ன நடந்தது? ஒரு தேசத்தினுடைய பிரச்சனையை யோசேப்பு தீர்த்தான். இன்னைக்கு கடவுளுடைய ஆவியானவர் உங்க மேல கிரியை செய்யும்போது அதான் நடக்கும். என் வீட்டு கதையே பார்க்க முடியல, உங்களை நாட்டு கதையை பார்க்க வைக்கிற அளவுக்கு உங்க வாழ்க்கையை மாற்ற முடியும். நம்ம இடம் அளிக்கணும் அவருக்கு, அவ்வளவுதான் விஷயம். நம்ம அந்த அளவுக்கு போறது இல்லை, அந்த அளவுக்கு யோசிக்கிறது இல்லை.
ஒரு நாட்டின் பஞ்சத்தை அவன் போக்கினான். ஆவியானவர் வந்தா பஞ்சத்தை போக்க முடியும். ஆவியானவர் வந்தா அவங்க வாழ்க்கையில் இருக்கிற தரித்திர நிலையை மாற்ற முடியும். வரப்போகிற பஞ்சத்துக்கே தப்பு வச்சுட்டான். அல்லேலூயா. 7 வருஷம் அந்த நாடு பஞ்சம் இல்லாமல் செழிப்பா வல்லரசுன்னு நம்ம சொல்றோம் பாருங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சு அன்னைக்கு எகிப்து யோசேப்புனால. இந்த யோசேப்புங்கிற ஒரு ஆளால எகிப்து அன்னைக்கு மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக மாற ஆரம்பித்தது. அல்லேலூயா. பைபிள்ல எல்லாம் பாருங்க, இது பின்னாடி என்ன, யோசேப்பு பார்த்து என்ன சொல்றான், தானியேலை பார்த்து ராஜா என்ன சொல்றான், எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, தேவனுடைய ஆவியை பெற்ற உன்னை போல் வேற ஒருவனும் இல்லை. அல்லேலூயா. நீ தான் நல்லா படிச்சிருக்க, டிகிரி வாங்கியிருக்க, அது மட்டும் சொல்லல, எல்லாம் நான் இருக்கட்டும், நல்ல படிப்பு டிகிரிக்காகலாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒன்றும் அதுக்காக ஒன்றும் இது பண்ணக்கூடாது. ஆனா இப்போ தேவ ஆவியானவர் நீ என்ன பண்ணிருக்கிற, பெற்றிருக்கிற. தேவ ஆவியானவர் பெற்ற உன்னை போல வேற ஒருவனும் கிடையாதுன்னு பொறுப்பை தூக்கி தானியேல்கிட்ட கொடுத்தான், பொறுப்பை தூக்கி யோசேப்பிட்ட கொடுத்தான். இப்பவும் சொல்றேன், தேவ ஆவியினால் நிரப்பப்பட்ட உங்களை நோக்கி பல பொறுப்புகளை தேவன் தருவதற்கு, இந்த உலகத்துல இருந்து சில காரியங்கள் உங்ககிட்ட மாத்துறதுக்கு அவர் ரெடியா இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, இது தேவ ஆவியானவர் தேவனுடைய ஜனங்களை நிரப்பி தன்னுடைய ஆச்சரியமான மகத்துவமான காரியங்களை நடப்பிக்கும் ஒரு காலமாக, ஒரு நேரமாக இருக்கிறது. அதனாலதான் இந்த போராயுதங்கள் சீரீஸ் பேசும்போது உங்களுக்கு சொன்னேன், நம்முடைய போராயுதங்கள் என்ன கிடையாது, மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இல்லாமல். ஏன்னா மாம்சத்துல நீங்க போராடினீங்கன்னா அதுக்கு ஒரு எல்லை இருக்கு. ஆனா ஆவியில நீங்க காரியங்களை செய்ய ஆரம்பிக்கும் போது எல்லையற்ற விதத்துல காரியங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க. அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் ஒரு மனுஷன் மனசுல ஆழமா வரணும் பாருங்க. இந்த ஆவியானவரால் ஒவ்வொரு நாளும் நான் நிரப்பப்பட வேண்டியது அவசியமா இருக்குது. ஒரு முறை மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாளும் நான் என்ன பண்ணப்பட வேண்டியது இருக்குது, நிரப்பப்பட வேண்டியது அவசியமா இருக்குது. இவருடைய நிறைவை நான் அனுபவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இதுக்கு அப்புறம் தான் அந்த 120 பேர் இருக்கிறாங்க பாருங்க, இந்த மேல் வீட்டுல 10 நாள் காத்திருக்கிறாங்க இல்லையா. மேல் வீட்டுல இப்பவும் நிறைய பேர் காத்திருக்காங்க, ஆவியானவரை எப்போ வருவீங்க. இப்ப காத்திருக்க வேண்டாம், அவர் வந்துட்டார், இப்ப பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. சில சொல்றாங்க ஆவியானவருக்காக நாங்க காத்திருக்கோங்க. இப்பவுமே ஏன் காத்திருக்கீங்க, வந்துட்டார். இப்ப என்ன பண்ணலாம், வரவேற்கலாம். இப்போ நம்ம பாட்டு படிக்கிறோம் பாருங்க, வாரும் தூய ஆவியானா அங்க இருந்து வர வைக்கிறதுக்கு இல்ல, இங்க வந்திருக்க வர வரவேற்கிறோம். வெல்கம் ஹோலி ஸ்பிரிட், எங்கள் மத்தியில் நீங்க வந்திருக்கிறதுக்காக ரொம்ப நன்றி, உங்களை நாங்க என்ன பண்றோம், வரவேற்கிறோம். இப்ப அந்த அர்த்தத்துல தான் அந்த பாட்டு படிக்கிறோம், வாரும் தூய ஆவியே அப்படின்னா மேல இருந்து இறங்கி வாருமையா அப்படி படிக்கல, அவர் இறங்கி வந்துட்டாரு. வந்தவரை வரவேற்கிறதுக்காக தான் அந்த பாட்டு என்ன பண்றோம், பாடுறோம். இப்போ இவரை வரவேற்கும் பொழுது, இவர் உள்ள உங்க வாழ்க்கைக்குள்ள வரும் பொழுது நடக்கக்கூடிய காரியம் எல்லையற்றதாக இருக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இந்த நிறைவை ஒவ்வொருத்தரும் பெற்றுக்கொள்ள முடியும், ஒவ்வொருத்தரும் அனுபவிக்க முடியும். சின்னவங்க பெரியவங்க அப்படிங்கிற இதுவே கிடையாது. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை, பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ள உங்களுக்கு ஒரே குவாலிஃபிகேஷன் தான் தேவை. முள்ளி பாருங்க, வலிக்கா, அப்பனா உங்களுக்கு ஃப்ளஷ் இருக்குன்னு அர்த்தம், அப்ப உங்களை நிரப்பிடுவார். அல்லேலூயா. வேற எந்த குவாலிஃபிகேஷன் தேவையில்லை. உங்களுக்கு என்ன இருக்கணும், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அந்த லிஸ்ட் படிச்சு பாருங்க, அதுல யாரெல்லாம் இருக்கிறா. யோவேல்ல வாசிக்கிறோம் இல்லையா, யோவேல்ல இதுல இருக்குது, அப்போஸ்தலர்லயே கூட இருக்குது. ஏன்னா அதை மென்ஷன் பண்ணி என்ன பண்றாரு, காமிச்சிட்டு தானே அவ்வளவு காரியங்கள் என்ன பண்ணிருக்கிறாரு, பேசி இருக்கிறாரு. 17வது வசனம் பாருங்க, அப்போஸ்தலர் 2:16-17. தீர்க்கதரிசியாக யோவேலினால் உரைக்கப்பட்டது இது நடந்திருக்கிறது. 17, கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை, யாவர் மேலுமா சில பேர் மேலையாங்க, எல்லாம் சொல்லுங்க, யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும், யார் சொல்லுவாங்க, குமாரர்களும் குமார்த்திகளும், சின்ன பிள்ளைங்க, சில்ட்ரன்ஸ். குமாரர்கள் குமார்த்திகள்லாம் யாரு, சில்ட்ரன்ஸ். ஏன்னா அதுக்கப்புறம் வாலிபர்கள்னு தனி லிஸ்ட் இருக்குதுங்க. குமாரர்கள் குமார்த்தினா யாரு, உங்க சின்ன பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க, ப்ராஃபஸி சொல்லுவாங்க. ஹல்லேலூயா, ஆமென். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் வாலிபர், இன்னைக்கு வாலிபர்கள் அடைய வேண்டிய ஒரு விஷயம் இருக்குன்னா இதுதான், விஷன்ஸ். விஷன்ஸ் விஷன்ஸ் தேவன் வந்து சில தரிசனங்களை தர விரும்புகிறார். யோசேப்பு கொடுத்தது போல, தானியேலு கொடுத்தது போல உங்களுக்காக சில உயர்ந்த கனவுகளை, திட்டங்களை உங்க மேல போட விரும்புகிறார். இன்னைக்கு வாலிபர்கள்லாம் அதை பெறதுக்கு தயாரா இருக்கணும். ஆவியானவரே உங்க தரிசனத்தை எனக்குள்ள போடுங்க, உங்க விஷன்ஸை எனக்குள்ள போடுங்க. சிலருக்கு பாருங்க, எனக்கு ஒரு வேலை கிடைக்குமான்னு
ஷோ, வாலிப வயசுல நீ வேலையை தேடாத, தேவன் உனக்காக வச்சிருக்கிற பெரிய கனவுகளை தேடு. பல பேர் உன்னை தேடி வருவாங்க வேலைக்கு. ஹல்லேலூயா. ஆமா, இது புரியல பாருங்க. நிறைய பேருக்கு படிச்சா வேலை கிடைக்குமா பாருங்க. எஜுகேஷன் உனக்கு வேலை கிடைக்கணுங்கிற நம்பிக்கையை கூட தரல. என்ன எஜுகேஷன் அப்போ? ஆனா தேவ ஆவியானவர் வந்து ஒரு உன்னை தரிசனத்தால நிரப்பும் பொழுது you will see the vision. எல்லாம் சொல்லுங்க விஷன். எப்படி போட்டு பாருங்க. உங்கள் வாலிபர்கள் எதை அடைவாங்க? வாலிபன் ஏன் தேவையில்லாத மேட்டர்ல எல்லாம் சிக்கிட்டு இருக்கான்? ஏன்னா நோ விஷன். தரிசனமே அவனுக்கு. யோசேப்பை போல் வாழ்கிறாயோ அப்படின்னு கத்துவாங்க பாருங்க. ஆனா யாருமே வாழல. ஏன் தெரியுமா? யோசேப்பை போல கனவு உனக்கு இருக்கான்னு யாரும் சொல்லி கொடுத்தது இல்ல. யோசேப்புக்கு என்ன கனவு இருந்தது? சிங்காசன கனவு. தேவன் என்ன உயரத்தில் வைப்பார், ஒரு தேசத்தையே ஆதரிக்கிற நபராக என்ன வைப்பார். மிகப்பெரிய விஷன்ஸ். வாலிப நாட்கள்ல வழி தவறி போறதுக்கு முக்கியமான காரணம் தரிசனம் இல்லாத வாழ்க்கை தான். ஒரு வாலிபனுக்கு மட்டும் ஒரு நோக்கம் இருந்ததுன்னா போதும், ஒரு தரிசனம் ஒன்று இருந்தா போதும். நான் சொல்றேன், ஒவ்வொரு நாளும் அதை நோக்கி போக ஆரம்பிப்பான். தேவையில்லாதெல்லாம் சிக்கிக்க மாட்டான். ஏன்னா எனக்கு ஒரு விஷன் இருக்குப்பா, போயிட்டு வர ஆள் விடுன்னு போயிட்டே இருப்பான். ஆனா இப்போ விஷனே கிடையாது. இப்போ என்னன்னா பாஸ் மார்க் எப்படியாவது வாங்கணும், எப்படியாவது ஸ்கோர் பண்ணணும், இவ்வளவுதான் விஷன். சின்னதான் இருக்கு. உங்க தரிசனத்தின் அளவு முட்டுக்கொண்டு இருந்ததுன்னா உங்க செயலின் அளவு அதை விட கம்மியா இருக்கும். எப்போ உங்க தரிசனம் பெரியதாக இருக்கிறதோ அப்பொழுதுதான் பெரிய செயல்கள் உங்களிலிருந்து வர ஆரம்பிக்கும். இது உலகத்தில் இருக்கிற ஒரு ஆள் இதை தெரிஞ்சுக்கிட்டு பிரசிடென்ட் ஆன உடனே அப்துல் கலாம் பண்ண வேலை என்ன தெரியுமா? ஒவ்வொரு ஸ்கூலுக்கா போய் மாணவர்களை கூப்பிட்டு தான் பேசினார். 2020 விஷன். கனவு காணுங்கள், கனவு காணுங்கள், கனவு காணுங்கள். கனவுகள் எண்ணங்களாக மாறுகிறது, எண்ணங்கள் செயல்களாக பரிணமிக்கிறது அப்படின்னு ஒவ்வொரு ஸ்கூல்லுமே பேசினார். சபை பேசாதத சபை சில நேரம் வாயை திறக்கலன்னா யாரையாவது வாயை திறந்து ஆண்டவர் பேச வைப்பார். ஹல்லேலூயா. வாசிச்சிருக்கீங்களா? அக்கினி சிறகுகள் யாரெல்லாம் வாசிச்சிருக்கீங்க? வாலி பிள்ளைங்க வாசிச்சிருக்கீங்களா? விங்ஸ் ஆஃப் ஃபயர் கேள்வி கேட்பேன் இருந்து. விங்ஸ் ஆஃப் ஃபயர் யாரெல்லாம் வாசிச்சிருக்கீங்க? கை தூங்க பார்க்கலாம். எல்லாம் கீழே போயிடுச்சு பாருங்க. நான் பாஸ்டர், நான் வாசித்திருக்கிறேன். நீங்க கட்டாயமா படிக்கணும். புக்கு படிக்கிற பழக்கம் இருக்குதா? இருக்கிற புக்கே படிக்க முடியல பிரதர். லோ பாருங்க, வாழ்க்கையை வந்து இப்படி அடிமட்டமா வச்சிருக்கோம். அப்புறம் எப்படி பெரிய விஷயம் பண்ணுவோம்? ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்க பாட புத்தகத்தெல்லாம் தாண்டி சில விஷயத்துக்கு அடிக்கணும். அந்த பூசா வந்துச்சுல பாத்துட்டியா நீ? இதுலயே வாழ்க்கையை ஓட்டணும்னா ஒண்ணுமே ஓடாது. எல்லாரும் செய்யறதை நீங்க செஞ்சுட்டு வித்தியாசமான பலன் வேணும்னா ஒரு நாளும் கிடைக்காது. டூயிங் சேம் திங் அண்ட் எக்ஸ்பெக்டிங் டிஃப்ரெண்ட் ரிசல்ட், அதுக்கு பேர் தான் முட்டாள்தனம். எல்லாரும் மாதிரியே நானும் பண்ணுவேன், ஆனா பெரிய ஆள் ஆயிடுவேன்னா ஆகவே மாட்டேன். என்னைக்கு நீங்க வித்தியாசமா ஒன்ன செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் வித்தியாசமான பலன் உங்க வாழ்க்கையில வருது நீங்க பாப்பீங்க. ஹல்லேலூயா. விட்டுறக்கூடாது. ஆமா, நானும் சில நேரம் நல்ல நல்ல மூவிஸ் ஏதாவது வந்துன்னு சொன்னா வாட்ச் பண்றேன். மூவி வாட்ச் பண்றதுக்கு என் டைம் இருக்குது. ஆனா அதை விட ஒரு நாளைக்கு குறைந்தது 3 மணி நேரம் வாசிக்கும்படியாக என் நாட்களை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். 3 hours மினிமம் ஐ ரீட் எவ்ரி டே. 3 hours. ஒரு வாரத்திற்கு ஒரு புத்தகமாவது நான் வாசித்து முடிக்கிறேன் குறைந்தபட்சம். வருஷத்துக்கு 52 இருந்து 54 புக்ஸ் படிக்கிறோம். இதெல்லாம் மினிமம். சில நேரம் ஒரு வாரத்தில் 3 புக் படிக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா அவ்வளோ செமினார்ஸ்ல பேசுறோம். இப்போ பாருங்க, நாளை காலைல பாஸ்டர்ஸ்க்கு பேசுறேன் நான் குருக்கல்பட்டியில. ஒவ்வொரு நாளும் மீட்டிங்ஸ் இருக்கு, ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அவ்வளோ கத்துக்கிட்டே இருக்கணும். எப்போ நீங்க கத்துக்கிற ஆளா இருக்கிறீங்களோ அன்னைக்கு உங்ககிட்ட நிறைய பேர் கத்துக்க வருவாங்க. ஹல்லேலூயா. ஆமா. ஆனா நம்ம ஒண்ணுமே படிக்கிறது கிடையாது பாருங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் உடச்சி வெளியில வரணும். நிறைய நல்ல விஷயங்களை கத்துக்கணும், நிறைய விஷயங்கள் பார்க்கணும். ஏன்னா இது கர்த்தர் உங்களை கொண்டு தேசத்துல பெரிய காரியங்களை செய்கிற நேரமாக இருக்கிறது. உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை, என்ன தரிசனம் இருக்கு உங்கள்கிட்ட சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பேப்பர்ல எழுதி எனக்கு கொடுங்க, என்ன மாதிரி விஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்கன்ட்டு. நிறைய பேர்ட்ட ஒண்ணுமே கிடையாது, நத்திங். அதனாலதான் வாழ்க்கையில ஒண்ணுமே பெருசா இருக்கு. அப்பா அம்மாவும் சொல்ல நல்லா படியில, அப்பதான் பொண்ணு கிடைக்கும், நல்லா வாங்க முடியும், 50 பவுன் 100 பவுன்லாம் கேட்கலாம். பொண்ணுக்கு மேல ஒரு விஷயமும் கிடையாது. அவனுக்கும் அதே தான். பொண்ணு கிடைக்குமா, வேலை கிடைக்குமா, இப்படியே போயிட்டாங்களே தவிர ஒரு தேவனுக்கென்று தெய்வீக நோக்கத்திற்கென்று இந்த உலகத்துல ஒரு இம்பாக்ட் பண்ணக்கூடிய ஒரு நபரா நான் வரணும்னு நிறைய பேர் நினைக்கல. இதெல்லாம் மாம்சீகத்துல வரவே வராது. பரிசுத்த ஆவியானவர் வந்து ஒரு மனிதனை நிரப்பும் பொழுது
அவனுக்கு விஷன்ஸ் வரும் பாருங்க. we have a vision. அடுத்த 10 வருஷத்துல 1,00,000 பேர் இருக்கிற பெரிய ஆடிட்டோரியம் கட்டி இந்த திருநெல்வேலி மாவட்டமே நிரம்பி இருக்கிற அளவிற்கு பெரிய ஜனத்திரள் உள்ள ஒரு பெரிய காரியத்தை சேவை ஆகணுங்கிற பெரிய தரிசனம் உள்ள இருக்குது பாரு. ஒவ்வொரு நாள் இருக்குது, ஒவ்வொரு நாள் அதை பார்த்துட்டே இருக்கிறோம். ஹோலி ஸ்பிரிட் கிட்ட நீங்க வரும் பொழுது, அவர் கூட உங்களுக்கு ஒரு உறவு இருக்கும் பொழுது, அந்த உறவின் விளைவாக ஒன்னு பிறக்கும் பாருங்க. அதுக்கு பேர் தான் கனவு. 2 பேருக்கு இருக்கிற ஒரு டீப் இன்டிமேசில தான் ஒரு குழந்தை உருவாகுது இல்லையா? அது மாதிரி ஹோலி ஸ்பிரிட் ஒரு மனுஷனுக்குள்ள வந்து வாசம் பண்ண ஆரம்பிக்கும் போது, அவரோட அவனுக்கு தொடர்பு வரும் பொழுது அவர் பெரிய பெரிய கனவுகள் எல்லாம் உள்ள போடுவார். your young man will see the visions. உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள். ஹalleluya. விஷன்ஸா கொண்டு போடுவார். புதுசு ஐடியா, யோசனை, நீ தான் இதை பண்ணணும்னு சொல்லுவார். இப்படிப்பட்ட காரியத்தை சேர்த்து அவனை அழைச்சிருக்கேன்னு சொல்லுவார். இப்ப பாருங்க, இந்த ஆளு பரிசுத்தமாக வாழ வேண்டும், இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா எவ்வளவு பெரிய விஷயம் இருக்குது. பரிசுத்தம்லாம் ஒண்ணுமே கிடையாது, சாதாரணமா வாழ்க்கையில வரும். ஹalleluya. ஆனா விஷனே இல்லைன்னு வைங்களேன், அப்ப இதுக்காகலாம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கணும்? போராடிட்டே இருக்கணும் பாருங்க. அப்ப அந்த மாதிரியான வேலையை பரிசுத்த ஆவியானவர் செய்திருக்கிறார். சரித்திரத்திலே பல பேரை வெற்றி அரங்கத்திலே அவர் நிறுத்தி இருக்கிறார். யோசேப்பை, தானியேலை நிறுத்தி தான் யாருங்கிறத காமிச்சிருக்கிறாரு. இன்றைய தலைமுறைக்கு உங்களை காட்டதான் அவர் உங்களை அழைச்சிருக்கிறார். அப்போ நீங்க வந்து சொல்லும், ஹியர் ஐ ஆம் லார்ட், ஹியர் ஐ ஆம் ஹோலி ஸ்பிரிட், நான் ரெடியா இருக்கிறேன், என்ன ஃபில் பண்ணுங்க, என்ன நிரப்புங்க, என்ன உபயோகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. பால் யாங்கிச்சோ இன்னைக்கு உலகத்திலே மிகப்பெரிய சபைக்கு சொந்தக்காரரா இருக்கிறவர் அவர். கொரியா தேசத்துல இருக்குது உலகத்திலே பெரிய சர்ச். நான் அப்பமே 10 லட்சம் பேர் வந்துட்டாங்க அவர் சர்ச்சில். இப்ப எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரியல. 10 லட்சம் பேர் கொண்ட பெரிய சபை. யோசித்து பாருங்க. அவர் சொல்றாரு, நான் ஒரு டென்ட் கோட்டையில கூட்டம் நடத்திட்டு இருப்பேன். அப்போ பரிசுத்த ஆவியானவரோட பேசிட்டே இருக்கும் பொழுது அவர் வந்து என்ன விஷன் பார்க்க வைப்பாரு, என்ன தரிசனம் பார்க்க வைப்பாரு, நிறைய காட்டுவார் எனக்கு. இவ்வளவு பேர் வருவாங்க, ஆயிரமா ஜனங்க வருவாங்க, இப்படி பெருசா நடக்கிறதெல்லாம் எனக்கு காமிச்சாரு. நானும் பார்த்துட்டே இருந்தேன். அடகாத்து இப்போ குஞ்சு பொறிச்சுக்கிட்டு இருக்கு. கனவு காணும் நேரம் என்பது அடை காக்கிற நேரம் போல அதன் விளைவாய் ஏராளமான காரியங்களை பொறித்தெடுப்பீர்கள், பெற்றெடுப்பீர்கள், பிறப்பிக்கிற ஒரு காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. இந்த விஷன்ங்கிறது எனக்கு பிடிச்ச ஒரு டாபிக்ஸ். அதுக்குள்ள போனோம்னா வெளியே வர்றது கஷ்டம். அதனால கனவுகளை அடைவது எப்படி அப்படின்னு ஒரு சீடி இருக்கும், அது கேளுங்க. கனவு இல்லாதவங்களுக்கும் கனவு வரும், அடையிறதுக்கு தயங்குறவங்க கூட அடைய ஆரம்பிப்பீங்க. ஹல்லேலூயா. எல்லாம் கேட்கணும் பாருங்க, எல்லாம் முழுசா சொல்ல முடியாது. வாஸ்து முடிச்சிடுறான். என்ன போட்டிருக்குது? உங்கள் வாலிபர்கள் என்ன அடைவாங்க? வயசானவங்க எல்லாம் வீட்டுல உட்கார்ந்து என்ன பண்ணுவாங்க? ரெஸ்ட் எடுத்துருவாங்களா? அவங்க என்ன காண்பாங்களாம்? சொப்பனங்களை காண்பார்கள். அவங்களுக்கும் தேவன் வந்து விசேஷமான காரியங்கள் என்ன பண்றாரு? வெளிப்படுத்துகிறார். ஏராளமான காரியங்களை குறித்த வெளிச்சத்தை அவங்களுக்கு தருகிறார். 18 என்னுடைய ஊழியக்காரர்கள் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களின் ஆவியை அப்பொழுது அவர்கள் நல்லா பாருங்க, எல்லாருக்கும் எல்லாம் சொல்லுங்க, மாம்சமான யாவர் மேலும் அவர் தம் ஆவியை ஊற்றுவார். ஹல்லேலூயா. ஒண்ணுதான், பேஷன் மட்டும்தான் தேவை. ஒவ்வொரு நாளும் ஹோலி ஸ்பிரிட் என்ன ஃபில் பண்ணுங்க, என்ன நிரப்புங்க அப்படிங்கிற பேஷன் மட்டும்தான் உங்களுக்கு தேவை. அந்த பேஷனோட வரும் பொழுது ஃபில் பண்ணிக்கிட்டே இருப்பார். நீங்க கேட்டுட்டு இருக்கும் போது ஃபில் ஆகலாம். இந்த வார்த்தையை நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போது அவர் உங்களை ஃபில் பண்ணுவார், அவர் உங்களை நிரப்புவார். ஆவியானவரே நான் வெயிட் பண்ண விரும்பல, என்ன ஃபில் பண்ணுங்க, என்ன நிரப்புங்கன்னா நிரப்புவார். தொழில் உலகத்துல இது ஆவியினால் நிரப்பப்பட்டு பெரிய காரியங்களை செய்தவங்க கதை நிறைய இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் வந்ததுனாலதான் தாங்கள் தொழில ஏராளமான சாதனைகளை செய்தார்கள் அப்படின்ட்டு ஏராளமான காரியங்கள் இருக்கு. ஒரு பிசினஸ் மேனை பத்தி நான் படிச்சேன் பாருங்க, கார்வெல், வாஷிங்டன் கார்வெல் அவர் பேர். நீங்க இன்டர்நெட் இதெல்லாம் போய் படிக்கலாம். வாஷிங்டன் கார்வெல் அவர் பேர். அவர் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்டாராம், ஆண்டவரே, லார்ட் ஷோ மீ தி சீக்ரெட் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படின்னு கேட்டாராம். இந்த பிரபஞ்சத்தின் ரகசியத்தை எனக்கு கற்றுத்தாரும் அப்படின்னு கேட்டாராம்.
ஆண்டவர்கிட்ட போய். இந்த வாஷிங்டன் கார்வெல் அவர் ஒரு கருப்பர் இனத்தை சேர்ந்தவர் பாருங்க. ரொம்ப அன்னைக்கெல்லாம் வந்து அவங்க ஸ்கூலுக்கு போகிறது அவ்வளோ ஈஸியே கிடையாது. பெரிய தடைகள்லாம் தாண்டி படித்து முன்னுக்கு வந்த ஒரு நபர் தான் அந்த வாஷிங்டன் கார்வெல். அவர் வந்து அப்படி கேட்டார் ஆண்டவர்கிட்ட. அப்போ ஆண்டவர் சொன்னாராம், தம்பி பிரபஞ்சத்தின் ரகசியம்லாம் இருக்கட்டும், முதல்ல ஒரு வேர்க்கடலை கொண்டு வா, அதில் உள்ளது என்னன்னு ஒன்று சொல்லித்தரேன் அப்படின்னாராம். ஒரு சாதாரணமான வேர்க்கடலை கொடுத்தா நல்லா வறுத்து கசக்கி நல்லா வாயில போட்டு சாப்பிட்ருவோம். ஆனால் அதுக்குள்ள ரகசியம் இருக்குது சொல்லித்தாரன்னு சொன்னாராம். அந்த வேர்க்கடலை எடுத்துட்டு போய் அவர் லேப்ல வச்ச போது பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு ஏராளமான மூலக்கூறுகள் அதில் இருக்கிறதையும் ஒன்னோடு ஒன்ன எதை சேர்த்தா என்ன வருங்கிறதையும் காமித்தாராம். அதன் அடிப்படையில் அவர் வேர்க்கடலிலிருந்து 200க்கும் மேற்பட்ட ப்ராடக்டை கண்டுபிடிச்சார். வேர்க்கடலை இருந்து கதை சொல்ல, நான் ஹிஸ்டரி பேசிட்டு இருக்கிறேன், நடந்ததை பேசிட்டு இருக்கிறேன், தேவன் ஒருவர் மூலமாய் நடப்பித்த காரியத்தை பேசிட்டு இருக்கிறேன். 200க்கும் அதிகமான ப்ராடக்ட்ஸ், ஃபேஸ் கிரீம்ஸு, கிரையான்ஸ், இன்னும் நிறைய என்னெல்லாமோ சொல்கிறாங்க. 200 ப்ராடக்ட்ஸ்க்கு மேலே வேர்க்கடலிலிருந்து கண்டுபிடிச்சாராம். அவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வாஷிங்டன் கார்வெல் ஸ்கூல்ஸ், காலேஜ் எல்லாம் இருக்குது, இன்றைக்கும் ஃபண்ட் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய சாதனையை அவர் பண்ணாராம். அவர்கிட்ட கேட்டாங்களாம், பத்திரிகையாளர்கள்லாம் வந்து கேட்டாங்களாம், எப்படியா உங்களுக்கு மட்டும் இப்படி தெரியுது, எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு. அவர் சொன்னாராம், நான் அந்த லேபுக்கு போய் நிற்கும் பொழுது ஒரு கர்டன் அப்படி விலகிறது மாதிரி விலகும் என் மனசுல. ஆவியானவர் சொல்லுவார், இதை இதனோட கனெக்ட் பண்ணும் பாரு, அப்படியே செய்வேன், அது சக்சஸ்ஃபுல்லா 100% வந்துடும் அப்படின்னு சொன்னாராம். ஹல்லேலூயா. நீங்க விஞ்ஞானிகள்லாம் கடவுளை கேள்வி கேட்கிற நினைக்காதீங்க. நிறைய விஞ்ஞானிகள் இந்த விஞ்ஞானத்தை படிச்சதுனாலதான் இப்படி எல்லாம் ஒழுங்கா இருக்குன்னா இந்த ஒழுங்கா வச்ச ஒருத்தர் இருக்கிறாருங்கிறத அவங்க நம்ப ஆரம்பிச்சாங்க. ஹல்லேலூயா. இவ்வளவு டைமிங்கா இவ்வளவு அழகா செட் பண்ணிருக்குன்னா இதெல்லாம் செட் பண்ண ஒருத்தர் இருக்கிறாருங்கிற நம்பிக்கையே அநேகருக்கு அப்புறம் தான் வந்திருக்கு. நம்ம வந்து அறகுறையா 4 படிச்சுட்டு இருக்க ஆளுகள் தான் ஒன்றும் விளங்காது. நல்லா படிச்சவங்களுக்கு ரொம்ப நல்லா விளங்குது, இதெல்லாம் ரொம்ப திட்டமாக உருவாக்கின ஒருவர் இருக்கிறாருன்ட்டு. அதனால வாஷிங்டன் பரிசுத்த ஆவியானவரை நம்பினார், அவருடைய நிறைவை நம்பினார், அவருடைய உதவியை நம்பினாரு. இன்னைக்கு வரைக்கும் ஏகப்பட்ட $1,000,000 வந்து அந்த வாஷிங்டன் கார்வெல் ட்ரஸ்ட்டுக்கு கூஞ்சிக்கிட்டே இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு கண்டுபிடிப்புகளை அவர் நிகழ்த்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. இது உங்களுடைய எஜுகேஷன்ல பாசிபிள், உங்க ஃபேமிலியில பாசிபிள், உங்களுடைய ஊழியத்துல பாசிபிள், உங்க வாழ்க்கையின் எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு ஒரு துணையாளர் இருக்கிறார். அவருடைய உதவியை கொண்டு நீங்கள் செய்ய வேண்டிய எந்த காரியங்களும் உங்களால் செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஒண்ணுதான், ஒரு பேஷன், ஒரு தாகம். ஹோலி ஸ்பிரிட் ஃபில் மீ, ஃபில் மீ, ஃபில் மீ, ஃபில் மீ, என்ன நிரப்புங்க அப்படின்னு ஆசையா கேட்டா போதும், உங்களை நிரப்புவார், உங்களை ஃபில் பண்ணுவார். ஹல்லேலூயா. அவர் உங்களை ஃபில் பண்ணும் பொழுது ஒரே ஒரு சைன் உங்க வாழ்க்கையில முதல்ல நடக்கும். அடுத்த வாரம் இதை நான் தொடர போறேன், இன்னைக்கு இதோட சொல்லி முடிக்க போறேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, முதலாவது ஒரு சைன் உங்க லைஃப்ல வரும். அது என்னன்னா, அந்நிய பாஷைகளை நீங்கள் பேசுவீர்கள். பைபிள்ல எப்பொழுதெல்லாம் பரிசுத்த ஆவியினால் ஜனங்கள் நிரப்பப்பட்டார்களோ அந்த நிரம்புதலின் அடையாளமாக அவர்கள் என்ன பேசினாங்க? அந்நிய பாஷை என்ன பண்ணாங்க? பேசினாங்க. இதுவும் பெந்தேகோஸ்தேக்காரங்களுக்கு உள்ளது கிடையாது, இது உங்களுக்குரியதாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஃபில் பண்ணும் பொழுது இந்த அந்நிய பாஷையை பேசுறதுன்னு சொல்றாங்களா, அது என்னங்க, அது என்ன, எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, எனக்கு ரொம்ப நாள் ஆசை, ஆனா அது என்னன்னு எனக்கு தெரியலன்னு உட்கார்ந்துருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க கரெக்டா தெரிஞ்சுக்கலாம். சிம்பிளா சொல்லி முடிக்க போறேன். இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிறைக்கும் பொழுது அந்த இன்ஸ்பிரேஷன் உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும் பொழுது அவர் என்ன பண்றாரு? ஒரு புதிய பாஷையை உங்களுக்கு தரார். இயேசுவே இதை பற்றி பேசி இருக்கிறார். மார்க்ல சொல்றாரு, என்ன சொல்றாரு? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அவர்களின் நாமத்தினால் பிசாசுகளை துரத்துவார்கள். அடுத்த வேர்டு என்ன? நவமான பாஷைகளை பேசுவார்கள். இது வந்து பெந்தேகோஸ்தே சபையார் சொன்னதில்லை, இது இயேசுநாதருடைய வார்த்தை. அல்லேலூயா. இயேசுநாதர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவர்களுக்கு சில சைன் இருக்கு, சில அடையாளம் இருக்கு. அது என்ன? பிசாசு அவங்க துரத்துறது மட்டும் இல்ல, அவர்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள். ஸ்பீக்கிங் அன்னோன் டங்ஸ். அவங்களுக்கு அது என்னன்னே தெரியாது, ஆனா அவங்க அதை என்ன பண்றாங்க? பேசுறாங்க. உங்களுக்கு தெரியாத மொழியை நீங்க பேச முடியுமா? லாஜிக்கலி இஸ் நாட் பாசிபிள். அதுதான் ஆவியானவர் பண்றாரு. ஆவியான ஒரு மனுஷன் நிரப்பும் பொழுது அவன் அந்நிய பாஷைகள்ல என்ன பண்ண ஆரம்பிக்கிறான்? பேச ஆரம்பிக்கிறான். சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த அந்நிய பாஷை வரம் எல்லாருக்கும் கிடையாது ஐயா, எல்லாருக்கும்
கிடையாது. சிலருக்கு அவர் தருவார், சிலருக்கு தரமாட்டார். இப்ப நான் மாம்சமான யாவர் மேலும் ஆவியானவர் என்ன பண்ணுவாரு, அதை ஒத்துக்குவாங்க. ஆமாங்க, ஆவியானவர் ஊத்துவாரு. ஆனா அந்நிய பாஷை எல்லாருக்கும் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்களா? அது உண்மையா? 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் பாருங்க. இது இன்னைக்கு ஆரம்பிச்சேன்னா முடிக்க முடியாது. லைட்டா காமிச்சிட்டு நான் முடிக்க விரும்புறேன். அடுத்த வாரம் இதை ஆழமா தொடருவோம். அப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் 14 எல்லாம் எடுத்துக்கோங்க. 1 கொரிந்தியர் 14 பவுல் அப்போஸ்தலனுடைய வார்த்தைகளை பாருங்க, கேளுங்க. 5வது வசனம் பாருங்க. நீங்கள் எல்லாரும் எடுத்து வச்சுட்டு கரெக்டா படிங்க, ரொம்ப நல்லா இருக்கும். 1 கொரிந்தியர் 14:5 நீங்கள் எல்லாரும், ஹலோ யாருங்க? உங்கள சிலரா? நீங்க பாருங்க, எல்லாரும் பேச முடியாதுன்னா நீங்க எல்லாரும் பேசும்படி விரும்புகிறேன் அப்படின்னு ஏன் சொல்லணும்? அவசியமே கிடையாது. அப்போ இது ஒவ்வொருவருக்குரியவைகளா இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் இதை என்ன பண்ண முடியும்? பேச முடியும். நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷை பேசும்படி நான் என்ன பண்ணுகிறேன்? விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 18வது வசனம் பாருங்க. உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன், இதற்காக என் தேவனை. உடனே ஒருத்தர் வியாக்கியானம் கொடுக்கிறார். அது பவுலுக்கு நிறைய லாங்குவேஜ் தெரியும், அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு? அதிகமான பாஷைகளை பேசுகிறேன்னு சொல்லிட்டாரு. அது பெரிய விளக்கம் பாருங்க. இந்த மாதிரிலாம் சில விளக்கம் கொடுக்குறவங்களாம் இருக்கிறாங்க. ஆனா அவர் அங்க பாஷையை பத்தி பேசல, அவர் எதை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு? ஸ்பீக்கிங் டங்ஸ். நீங்க எல்லாரும் அந்நிய பாஷை பேசணும்னு என்ன பண்றேன்? விரும்புகிறேன். உங்க எல்லாரிலும் நான் என்ன பண்றேன்? அதிகமா பேசுறேன். பவுல போல நான் வாழணும்னு ஆசை, பவுல போல நிறைய செய்யணும்லாம் விருப்பம், நிறைய சொல்லுவோம். ஆனா பவுல் சொல்றாரு, நான் உங்க எல்லாரை விட அதிகமான பாஷைகளை பேசுகிறேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. இந்த அந்நிய பாஷைக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதத்தை வரும் வாரங்கள்ல நான் பேச போறேன். உங்க கண்கள் திறக்கப்பட போகிறது. ட்ரமண்டஸான வெளிப்பாடுகள் இதை குறித்து உண்டாக போகிறது. ஏராளமான பலன்களை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். அல்லேலூயா. ஆனா முதல்ல இன்னைக்கு ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. என்னன்னா, நீங்கள் எல்லாரும் பேச வேண்டும் என்று என்ன பண்றேன்? விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னா அப்ப எல்லாரும் என்ன பண்ண முடியும்? பேச முடியும். இன்னொன்னு, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும், ஊழியர்களால் நடக்குமா? யாரால் நடக்கும்? அப்ப ஒவ்வொரு விசுவாசியும் என்ன பேசுவாங்கன்னு இயேசு சொன்னாரு. சரி, இது எப்படி நடக்குது அப்படின்னு ஒண்ணே காமிச்சு முடிக்க போறேன். அப்போஸ்தலர் 2, இது ரொம்ப முக்கியம். அடுத்த வாரம் இதை இன்னும் ஆழமா இதை பத்தி பேசுவோம். அப்போஸ்தலர் 2:4. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஆவியானவர் உள்ள வந்து என்ன நிரப்புன்னு சொன்னத உடனே ஆவியானவர் நம்மளை அப்படியே ஃபில் பண்ணி நம்ம நாக்கு இருக்குல்ல அதை பிடிச்சி கடன்னு ஒரு ஆட்டுவாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆவியானவர் அப்படியே நாக்கை பிடிச்சி ஆட்டி நம்மளை என்ன பண்ணுவாரு? பேச வச்சிருவாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால நிறைய பேர் நிரப்புங்க, பாப்போமே, பேச வைங்க பாப்போம் அப்படின்னு நின்றுட்டு இருக்காங்க. ஒண்ணுமே ஆக மாட்டுக்கு. நம்மளா பேசிடக்கூடாது. நாமளா பேசிட்டோம்னா தப்பாயிராதா? இப்படி நிறைய யோசிச்சுக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டே இருக்காங்க. இப்ப கவனிங்க, அந்நிய பாஷைங்கிறது என்ன, இது எப்படி வேலை செய்யுதுங்கிறது கொஞ்சம் பைபிள்ல இருந்து படிங்க, சரிங்களா? இப்ப எப்படி போட்டிருக்கு பாருங்க. அப்போஸ்தலர் 2:4 பாருங்க. 2:4 என்ன போட்டிருக்குது? அவர்கள் எல்லாரும், அங்க 120 பேர்ல யாராவது விட்டாரா? எல்லாரும், எல்லாம் சொல்லுங்க, எல்லாரும். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால், ஆவியானவர் தங்களுக்கு தந்தருள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச வச்சாரா? பேச தொடங்கினாரா? பேச தொடங்கினார்கள். அப்போ அந்நிய பாஷைங்கிறது யார் தான் பேசணும்? அவர் அதை தருகிறார். ஆனா பேச வேண்டியது யாரு? நீங்க தான் பேசணும், நீங்க தான் வாயை திறந்து பேசணும். நிறைய பேர் அப்படியே நின்றுட்டே இருப்பாங்க. வரட்டும், வந்தா பேசுவோம், தந்தா பேசுவோம் அப்படி நின்றுட்டே இருக்கிறாங்க. வராது. உள்ள உங்களுக்கு அந்த இன்ஸ்பிரேஷன் வருது, வாயை திறந்து நீங்க என்ன பண்ணணும்? பேசணும். they will speak. இங்கிலீஷ்ல எப்படி வருதுங்க? they will begin to speak. யார் பேசுனா? ஆவியானவர் வாயை பிடிச்சி இப்படி ஆட்டி விட்டாரா? யார் தான் பேசுனா? அவர்கள் பேச தொடங்கினார்கள். இப்போ நான் பிரசங்கம் பண்றேன், நான் தான் வாயை திறந்து பேசுறேன். ஆனா யாருடையது பேசிட்டு இருக்கிறேன்? அவருடையதை பேசிட்டு இருக்கிறேன். அதனாலதான் நீங்க எல்லாம் வந்து கேக்குறீங்க, நான் பேச கேட்கறதுக்காக வந்திருக்கீங்க. தேவன் இந்த மனிதரை உபயோகப்படுத்தி ஏதோ என்ன பண்ணுவாரு? பேசுவார்னு தான் கேட்க வந்திருக்கீங்க. அப்போ நான் வாயே திறக்கல, தேவன் பேசட்டும் பேசட்டும் அப்படின்னா நீங்க ஒண்ணுமே கேட்க மாட்டீங்க.
நான் வாயை திறந்து அப்படி மூவ் ஆகி பேசிட்டே இருக்கும் பொழுது இன்னைக்கு பாருங்க, நிறைய விஷயம் நான் பிளான் பண்ணவே இல்லை, நிறைய பேசியிருக்கிறேன். எனக்கு தெரியும் அதெல்லாம் ஆண்டவர் பேசினார் அப்படின்ட்டு. வாலிபர்களை குறித்து நிறைய காரியங்கள்லாம் நீ பேசினேன், இதெல்லாம் நான் எழுதிட்டே வரல, இதெல்லாம் ஹோலி ஸ்பிரிட் பேசியிருக்கிறார். சம்மந்தம் இல்லாமல் சில நேரத்தில் கொண்டு வந்து இது 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 அப்படிம்பாரு, அதெல்லாம் பேசிட்டே இருப்போம். இப்போ இதெல்லாம் நான் தான் வாயை திறந்து சொன்னா கூட அதை சொல்றது யார் தான் சொல்றாரு? அவர் சொல்றாரு. ஆனால் வாயை யார் தான் திறக்கணும்? அதனால தான் சொல்றாரு, உன் வாயை விரிவா திற, நான் அதை நன்மையால. நீங்க உங்களுக்குள்ள அந்த ஹோலி ஸ்பிரிட் வந்து உங்க ஃபில் பண்ண உடனே ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும், வாயை திறந்து ஒளர்ற மாதிரி இருக்கும். அது ஒளறல் தான். ஆனா ஒளறல் மாதிரி தெரியறதுக்கு அவர் நிறைய அர்த்தம் வச்சிருக்காரு. நீங்க ஒளறல் நினைச்சு விட்டுறாதீங்க, அதை பேச ஆரம்பிங்க. அது பாஷையாக மாறி ஏராளமான வார்த்தைகள் உங்களிடத்துல வர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அதை நீங்க அடுத்த வாரம் நான் பேசும்போது தான் பெற்றுக்கொள்ளணுங்கிறது கிடையாது, இப்பவுமே பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. இன்னையே பெற்றுக்கொள்ளலாம், போற வழியிலே பெற்றுக்கொள்ளலாம், வீட்டில் பெற்றுக்கொள்ளலாம், எங்க வேணாலும் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, அவர்கள் பேச தொடங்கினார்கள். அவர்கள் பேச தொடங்கினார்கள். வேதம் முழுவதும் ஒரு காரியங்களை குறித்து சான்று சொல்லிக்கிட்டே இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் பரிசுத்த ஆவியினால் ஜனங்கள் நிரப்பப்பட்டார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் அந்நிய பாஷையில் பேசினார்கள். பவுல் கைகளை வைத்த பொழுது அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் வந்தார். அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்பொழுது அந்நிய பாஷை மட்டும்தான் அடையாளம் நான் சொல்லலை, அந்நிய பாஷை முக்கியமான ஒரு அடையாளம். அதை தொடர்ந்து பல காரியங்கள் இருக்கும். தரிசனங்களை காண்பீர்கள், தீர்க்க தரிசனம் சொல்வீர்கள், தைரியம் உங்களுக்குள்ள வரும், ஞானம் உங்களுக்குள்ள வரும். ஆனால் அதை எல்லாத்தையும் திறக்கிற ஊற்று இந்த அந்நிய பாஷையாக இருக்கிறது. உங்கள் வாய்களை திறந்து தேவ ஆவியானவரை என்ன நிரப்புன்னு சொல்லி நீங்க வாய்களை திறந்து நீங்க தான் பேசணும். முதல்ல அவர்கிட்ட கேளுங்க, இப்பவுமே கேட்க ஆரம்பிச்சிருங்க. ஆவியானவரை என்ன ஃபில் பண்ணுங்க, ஆவியானவரை என்ன நிரப்புங்க, இந்த புதிய பாஷையினால என்ன ஃபில் பண்ணுங்க. உங்களுடைய உதவி எனக்கு தேவை, உங்க ஒத்தாசை எனக்கு தேவை, உங்க ஞானம் எனக்கு தேவை, உங்க தைரியம் எனக்கு தேவை. நீங்க தரக்கூடிய புதிய புதிய தரிசனம், புதிய புதிய கனவுகள், திட்டங்கள், இதெல்லாம் எனக்கு தேவை. என்ன இதனால ஃபில் பண்ணுங்க ஆவியானவரேன்னு கேட்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. உம்மை குறித்த வார்த்தைகளுக்காக நன்றி. இன்னும் ஆயிரம் ஆயிரம் வெளிச்சங்களால் எங்கள் உள்ளங்களை நிரப்புங்க. தேவ ஆவியானவரே, நீர் இன்றி எங்களால் எதுவும் முடியாது. ஆனா நீங்க எங்க கூட இருக்கிறதுனால எங்களால் முடியாததுன்னு எதுவும் கிடையாது. கர்த்தருடைய ஆவியை நாங்கள் பெற்றிருக்கிறோம். தேவ ஆவியினால் நாங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறோம். பெரிய பர்வதமே, நீ செருபாபேலுக்கு முன்பாக எம்மாத்திரம் என்று பெரிய காரியங்களை செய்யும்படி எங்க மேல தேவ ஆவியானவர் இருக்கிறீர். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என் ஆவினால எல்லாமாகும், எல்லாமாகும், எல்லாத்தையும் சாத்தியப்படுத்துகிற தேவாவியானவர் எங்க மேல வந்திருக்கிறாரு. அன்னைக்கு சிம்சோனை பலப்படுத்தினவர், கிதியோனை பலப்படுத்தினவர், தாவீதை பலப்படுத்தினவர் கிறிஸ்துவின் ஆவியானவர் இன்னைக்கு எங்க மேல வந்து தங்கி இருக்கிறீர். எங்களுக்குள்ளாக வந்து அசைவாடி கொண்டிருக்கிறீர். உங்க பலத்துல காரியங்களை செய்ய போகிறோம், குடும்பத்தை நடத்த போகிறோம், தொழில் செய்ய போகிறோம், வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய போகிறோம். இந்த நதி பாயட்டும், 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 பாயட்டும் ராஜா. ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஒரு ஃப்ளோ உண்டாகிறத பார்க்கட்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறோம். அப்படி செய்வதற்காக நன்றி, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நீங்க தான் தோட்டம், உங்களுக்குள்ளதான் நதி இருக்கு. இனி ஆறுகளா பாஞ்சு பரவி எல்லா இடத்தையும் பாயிறத நீங்க பாப்பீங்க. நீங்கள் பரவி போகும் ஆறுகள். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர்.